பேச்சு என்பது தகவல் பரிமாற்றத்திற்குத்தான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் ஆங்கிலத்தில் பேசுகிற போது ஆங்கிலம் தெரியாதவர்கள் பலர் அங்கே தொல்லைக்குள்ளாவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். யாராவது ஒருவர் ஆங்கிலத்திலே உரையாற்ற நம்மை படிக்கிற போது, நாம் ஆங்கிலத்தில் பேசுகிற போது ஏதேனும் ஒரு தமிழ் சொல்லை கலந்தால் நமக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதைப் போல அவர்கள் கருதுவார்களே என்கிற அவமானம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் தமிழில் ஆங்கிலத்தை கலக்கிற போது நமக்கு எந்த குற்ற உணர்வும் ஏற்படுவதில்லை. இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்வது நல்லது. நன்றிங்க. கிரேக்கத்திலே மிகப்பெரிய அறிஞனாக கருதப்பட்டவன் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன் நகர இளைஞர்களிடம் வந்து, எடுத்தவுடன் நான் மாபெரும் அறிஞன், நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று ஒருபோதும் தன்னுடைய வாயை திறந்து பேசியதில்லை. சாக்ரட்டிஸுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரிந்தால் மனித சமுதாயம் வீணாகிவிடும் என்கின்ற கருத்தை கூட சாக்ரட்டிஸ் கொண்டிருந்தார். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன்ஸ் நகரத்து வீதிகளிலே வருவார், இளைஞர்களை பார்ப்பார். நான் படிக்காதவன், எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிஞர்கள், ஆராய்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், நீங்கள் தயவு செய்து நான் சொல்வது சரியா என்று மட்டும் சொல்லுங்கள் என்று தன்னுடைய பேச்சை மிகவும் பணிவாக தொடங்குவார். ஷேக்ஸ்பியர் தன்னுடைய எல்லா நூல்களிலுமே வாதத்திறமை எவ்வளவு முக்கியம் என்பதை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். அது ரோமாபுரியினுடைய காலத்திலே எப்படி வாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தன என்பதை குறிப்பதாக இருக்கிறது. தன்னை விட ஒரு ஒப்பற்ற பேச்சாளன் சிசரோ என்கிற காரணத்தினால்தான் அப்போது ஆண்டனி சிசரோவை கொல்வதற்கு முற்படுகிறான். மகாத்மா காந்தி தெளிவாக பேசக்கூடியவராக முதலில் இல்லை. மேடை நடுக்கத்தால் பீடிக்கப்பட்டவர், கைகள் உதறும், அவரால் பேச முடியாது. தென்னாப்பிரிக்காவிலே எழுதப்பட்ட அந்த குறிப்பை படிப்பதற்கு கூட அவரால் முடியவில்லை. அத்தனை மேடை நடுக்கத்தால் தடுமாறியவர்தான். ஆனால் அதற்கு பிறகு அவர் துணிச்சலை வளர்த்து கொண்டு பேசி பேசி பழகி செந்தமிடும் நாப்பழக்கம் என்று அவையார் சொன்னதைப் போல பேச்சு திறனை வளர்த்து கொண்டு இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்று விடுதலை வேள்வியை பரப்பினார் என்பது உண்மை. இங்கே இந்த நிகழ்ச்சியை பற்றிய அறிமுகத்தை நடத்துகிற போது கவிஞர் மனுஷ்யபுத்திரன் பேச்சுக்கலை என்பது எவ்வளவு முக்கியம் என்பதையும், தான் எவ்வாறு படிப்படியாக சொற்பொழிவாற்றுகிற கலையை வளர்த்து கொண்டார் என்பதையும், பேசுவது என்பது அரங்கத்திற்கு ஏற்ப மாறுபடுவது என்பதையும் தெளிவுபடுத்தினார். ஒரு சிறந்த சொற்பொழிவாளர் முதலில் யார் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் என்பதைப் போல வந்திருக்கின்ற பார்வையாளருடைய உள்ளத்தனைய பேச்சு அமைவது அவசியம். குழந்தைகளிடம் பேசுவதைப் போல பெரியவர்களிடம் பேச முடியாது. மாணவர்களிடம் பேசுவதைப் போல நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களிடம் பேச முடியாது. ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கிறது. சில மேடைகளில் நாம் தெளிந்த நேரோடையைப் போல நம்முடைய பேச்சை கட்டமைக்க வேண்டும். சில மேடைகளில் பொங்கி பெருகுகிற அருவியைப் போல நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். சில இடங்களில் அமைதியான ஆழ்கடலைப் போல அது இருக்க வேண்டும். சில இடங்களில் அது மேலே எழும்புகிற நீரூற்றை போல அமைய வேண்டும். சில இடங்களில் அது சலசலத்து பெய்கிற மழையைப் போல இருக்க வேண்டும். இப்படி பேச்சின் தன்மை ஒவ்வொரு மேடைக்கும் ஏற்றவாறு கட்டமைக்கிற போதுதான் அந்த சொற்பொழிவாளர் வெற்றி பெறுகிறார். சொற்பொழிவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அது நம்முடைய திறமைகளை விரித்து காட்டுவது அல்ல. என்னுடைய தசைகளை பார் என்று மேடையிலே ஆணழகன் போட்டியில் ஒருவர் காட்டுவதைப் போல நான் வாசித்திருப்பதை பாருங்கள் என்று வந்திருப்பவர்களுக்கெல்லாம் காட்டுவது அதனுடைய நோக்கம் அல்ல. அந்த சொற்பொழிவினுடைய நோக்கம்
வந்திருக்கிறவருடைய மனத்தில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான். நான் உங்களுக்கு தமிழ்நாட்டு வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயம் அந்த சமவெளி பகுதிகளுக்கு வருகை தந்து அங்கே காவிரி நீரால் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று ஆராய்ந்து எவ்வளவு அளிக்கலாம் என்று பரிந்துரை செய்வதற்காக 1991 ஆண்டு தஞ்சை, நாகப்பட்டினம், திருவாரூர் பகுதிகளுக்கு வருகை தந்தார்கள். அப்போது அங்கே இருந்த மாவட்ட ஆட்சியர் எங்களை எல்லாம் அழைத்து, நாம் இந்த மக்கள் அனைவருமே காவிரி நீரால் தான் பயன்பெற்று வருகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இடைவிடாத மனித சங்கிலியை அமைக்க வேண்டும். அவர்கள் செல்கிற இடங்களிலெல்லாம் சிறிது கூட இடைவெளி இல்லாமல் மக்கள் மனித சங்கிலியை அமைத்தால்தான் அந்த மக்கள் காவிரியை நம்பித்தான் வாழ்கிறார்கள் என்பதையும், அது கிடைக்காவிட்டால் எவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்படும் என்பதையும் வருகிற தீர்ப்பாயத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் உணர்த்த முடியும். எனவே நீங்கள் எல்லோரும் களத்திலே இறங்கி மக்களிடம் சென்று பேசி இந்த மனித சங்கிலியை அமைப்பதற்கு வருகிற 15 நாட்கள் பாடுபட வேண்டும் என்று சொன்னார். அப்போது ஜனாதிபதியினுடைய ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்திருந்தால் அவர்கள் இந்த பணியை செய்திருப்பார்கள். அவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லாததால் நிர்வாகத்திலே இருந்த அதிகாரிகள் தான் சென்று மக்களிடம் பேச வேண்டும் என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்போது நான் நாகப்பட்டினத்திலே சாராட்சியராக பணியாற்றி கொண்டிருந்தேன். தஞ்சாவூரிலே ஒரு சாராட்சியர், மயிலாடுதுறையிலே ஒரு வருவாய் கோட்ட அலுவலர், இப்படி நாங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 10-15 இடங்களில் மக்களை சந்தித்து இந்த இடைவிடாத மனித சங்கிலியை ஏன் அமைக்க வேண்டும் என்று எடுத்து கூறினோம். மீனவ பெருமக்களை எல்லாம் சந்தித்து, நீங்கள் அன்று கடலுக்கு போவதை நிறுத்திவிட்டு மனித சங்கிலியிலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். இந்த இடைவிடாத மனித சங்கிலி தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினம் வரை இருந்ததை பார்த்த அந்த காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பாயத்தை சேர்ந்தவர்கள், இந்த பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு காவிரி என்பது உயிர் நாடியாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு சரியான பரிந்துரையை செய்தார்கள் என்பது அன்று பதிவு செய்யப்பட்ட ஒன்று. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், சொற்பொழிவாளராக நாம் ஒரு பணியிலே இருந்தால்தான் செய்ய வேண்டும் என்பதல்ல. எந்த பொறுப்பிலே இருந்தாலும் ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் சொற்பொழிவாற்றுகிற திறமையால், மக்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்கு தயார்படுத்துகிற ஆற்றலால் வசியப்படுத்தவும் அவர்களை நெறிப்படுத்தவும் தேவை இருக்கிறது என்பதற்காகத்தான். அந்த மக்களிடம் நாங்கள் சொன்னது ஒரே ஒரு செய்திதான், காவிரி நீர் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் மனித சங்கிலியில் கலந்து கொள்ள வேண்டும், இந்த ஒரு செய்தியைத்தான். ஆனால் பேசுகிற இடங்களில் எல்லாம் நாங்களே உணர்ச்சி கொப்பளிக்க அந்த கருத்தை எடுத்து சொன்னோம். அவர்கள் அத்தனை பேருமே தலையாட்டினார்கள், கலந்து கொள்கிறோம் என்று உறுதியளித்தார்கள். அப்போது கடுமையான வெயில் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் செருப்பில்லாத கால்களோடு வந்தாலும் அங்கே இருந்த நெய்வேலி காட்டாமணி இலையை பறித்து சாலையின் மீது போட்டு நின்று அவர்கள் வருகிற வரை கால்கடுக்க பார்த்திருந்து அவர்களுக்கு கைகளை அசைத்து, நாங்கள் எங்களுடைய தேவையை நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பெருமிதத்தோடு சென்றதை பார்க்கிற போது நாங்கள் எல்லாம் நெகிழ்ந்து போனோம். இன்று இருப்பதைப் போல பெரிய அளவிலே குப்பிகளை அடைத்து விற்கிற வழக்கம் அன்று இல்லை. அங்கங்கே தன்னார்வலர்கள் வந்து மோர் தந்தார்கள், நீர் தந்தார்கள், உணவு தந்தார்கள். அந்த மாவட்டம் முழுவதுமே ஒரு மிகப்பெரிய எழுச்சி கோலத்திலே இருந்ததை பார்த்தோம். அனைத்து பிரிவினைகளையும் தாண்டி
அவர்களுக்கு காவிரி நீர் ஒன்று கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே எண்ணம் தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை அங்கே அலுவலர்களாக இருந்தவர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு தங்களுக்கு தெரிந்த விதத்தில், ஆனால் உண்மையாக, நேர்மையாக, வாய்மையாக அந்த சொற்பொழிவாற்றி அவர்களை ஒன்று திரட்டினார்கள். இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான், சொற்பொழிவுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நீங்கள் நோக்கமில்லாமல் மிக அழகாக அடுக்குமொழியிலே வார்த்தைகளை எல்லாம் அடுக்கி வர்ணனைகளை எல்லாம் கொண்டு சேர்த்து இடைவிடாமல் பேசி மூச்சு விடாமல் கவிதைகளை சொல்லி மக்களை மயக்கினாலும் அந்த அரங்கத்தை விட்டு செல்கிற போது அவர்கள் இல்லத்திற்கு எடுத்து செல்வது எதுவுமே இருக்காது. அவர்கள் சொல்வார்கள் சொற்பொழிவு நன்றாக இருந்தது என்று, ஆனால் என்ன பேசினார்கள் என்று கேட்டால் அவர்களுக்கு தெரியாது. இந்த மேடை பேச்சுக்கு நீண்ட நெடிய வரலாறு உலகமெங்கும் உண்டு. உலகத்திலே நாகரிக நாடுகள் எங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தனவோ அங்கெல்லாம் சொற்பொழிவு ஆற்றுவது ஒரு தனிப்பெரும் திறமையாக கருதப்பட்டது. அறிஞர்கள் எல்லோரும் தங்கள் வாதத்தால் மக்களை வசியப்படுத்தினார்கள். அவர்கள் பேசுகிற போது மக்கள் ஒன்று திரண்டார்கள். சொல்லாட்சி திறன் என்று சொல்லப்படுகின்ற அந்த திறமை ஒருவருக்கு இருக்க வேண்டும். அவர்கள் நீளமான ஒரு வாக்கியத்தை மூச்சு விடாமல் வாசித்து அந்த மக்களை கவர வேண்டும். அவர்கள் பேசுவதிலே இருக்கிற கருத்தும் அவருடைய வாத திறமையும் எதிரே இருக்கிறவர்களை எல்லாம் பார்த்தால் அவர்கள் இவர்கள் சொல்வது சரி என்று தலையாட்ட வைக்க வேண்டும். விழிகள் விரிய வேண்டும். திறந்த வாயை மூடாமல் மென்ற கடலையை விழுங்காமல் அவர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் ஒரு சிறந்த சொற்பொழிவுக்கான இலக்கணமாக கருதப்பட்டது. கிரேக்கத்திலே மிகப்பெரிய அறிஞனாக கருதப்பட்டவன் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன் நகர இளைஞர்களிடம் வந்து, எடுத்தவுடன் நான் மாபெரும் அறிஞன், நான் சொல்வதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும், கேட்டால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று ஒருபோதும் தன்னுடைய வாயை திறந்து பேசியதில்லை. சாக்ரட்டிஸுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரிந்தால் மனித சமுதாயம் வீணாகிவிடும் என்கின்ற கருத்தை கூட சாக்ரட்டிஸ் கொண்டிருந்தார். அந்த சாக்ரட்டிஸ் ஏத்தன்ஸ் நகரத்து வீதிகளிலே வருவார், இளைஞர்களை பார்ப்பார். நான் படிக்காதவன், எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் எனக்கு இவ்வாறு தோன்றுகிறது, நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், அறிஞர்கள், ஆராய்ந்தவர்கள், தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள், நீங்கள் தயவு செய்து நான் சொல்வது சரியா என்று மட்டும் சொல்லுங்கள் என்று தன்னுடைய பேச்சை மிகவும் பணிவாக தொடங்குவார். அந்த இளைஞர்களும் சரி கேட்டு பார்ப்போமே என்று முதல் நாள் 20 பேர் கூடினார்கள். அவர் பேசுவதிலே இருக்கிற பொருளை கண்டு, அதில் இருக்கிற நியாயத்தை கண்டு அவர்கள் அத்தனை பேருமே மயங்கினார்கள். முதல் நாள் 10 பேர் 20 பேர் என்று கூடியவர்கள் படிப்படியாக கூடி அந்த ஏத்தன்ஸ் நகரை ஆண்டவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தினார்கள். சாக்ரட்டிஸ் செய்தது அங்கே ஒரு புதிய புரட்சியை தோற்றுவித்தது. அதற்கு சாக்ரட்டிஸுடைய உரையாடல் என்று பெயர். உரையாடலின் மூலமாகத்தான் அறிவை வளர்த்து கொள்ள முடியும் என்கிற நுட்பத்தை சாக்ரட்டிஸ் கிரேக்க மாநகரத்திலே அறிமுகப்படுத்தினார். அவ்வாறு அவர் அறிமுகப்படுத்ததன் தொடர்ச்சியாகத்தான் அதையெல்லாம் பதிவு செய்தார் அவருடைய சீடராக இருந்த பிளாட்டோ. அந்த பிளாட்டோ ஒன்றை சொன்னார், நீங்கள் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டே இருந்தால், உரையாடி கொண்டே இருந்தால், கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தால் மிகப்பெரிய அறிவாளியாக ஆக்க முடியும். ஒரு சாமானியனை கூட சின்ன சின்ன வினாக்களாக எழுப்பி அவனை மிகப்பெரிய விடையை சொல்ல வைக்க முடியும் என்பதை அரசவையிலேயே நிரூபித்த பெருமை கொண்டவராக திகழ்ந்தார் பிளாட்டோ. அரிஸ்டாட்டில் என்பவர் சொல்லாட்சி என்பதை பற்றிய ஒரு புத்தகமே எழுதினார். அரிஸ்டாட்டில் நாடகம் எப்படி இருக்க வேண்டும், கவிதை எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல புத்தகங்களை எழுதியவர். கிரேக்கத்தை பொறுத்தவரை வாதங்கள் அங்கே நிகழும். அலெக்சாண்டர் படையெடுத்து வந்த போது அங்கே மக்களிடம் நின்று டெமஸ்தனிஸ் ஒரு மிகப்பெரிய சிங்க கர்ஜனை ஒன்றை நிகழ்த்துகிறார். அலெக்சாண்டர் நம்முடைய நாட்டிற்கு படையெடுத்து வருவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று தன் உயிரை பொருட்படுத்தாமல் அந்த உரையை நிகழ்த்தியவர் டெமஸ்தனிஸ். அங்கே பல்வேறு விதமான அறிஞர்கள் வாதங்களின் மூலமாக எது சரி என்று நிரூபிக்கவர்களாக இருந்தார்கள். அதை போலத்தான்
ரோமாபுரியிலும் சிசரோ போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் வாதம் நிகழ்த்துவதிலே வல்லவர்களாக இருந்தார்கள். நாம் ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த ஜூலியஸ் சீசரை படித்தால் புரூட்டஸும் ஆந்தனியும் வாதம் புரிவதை பார்க்கிறோம். முதலிலே புரூட்டஸ் வருகிறார், நான் சொல்வதை கேளுங்கள், அதனால் நீங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். அதிலே ஒரு பெருமிதம் இருக்கிறது, சற்று ஆணவம் இருக்கிறது. நான் சொல்வதை நீங்கள் கேட்டுத்தான் தீர வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது. அடுத்ததாக வருகிறார் ஆண்டனி. ஆண்டனி கூறுகிறார், தயவு செய்து உங்கள் காதுகளை இரவல் தாருங்கள் என்று கேட்கிறார். காதுகளை இரவல் தாருங்கள் என்று கேட்கிற போதே மக்கள் அவர் வசம் ஆகிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர் பேசுகின்ற ஒவ்வொன்றிலும் புரூட்டஸை பற்றி ஒரு சொல் கூட தவறாக சொல்வதில்லை. ஒவ்வொரு முறையும் புரூட்டஸ் கண்ணியமான மனிதர் என்கின்ற அடைமொழியை தந்து தந்து பேசுகிறார். அவர் யாரையும் தாக்கவில்லை, யாரையும் குறை கூறவில்லை. ஆனால் மக்கள் கொதித்து எழுகிறார்கள். அவர்கள் யார் ஜூலியஸ் சீசரை கொன்றார்களோ அவர்களை எல்லாம் துவம்சம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு செல்கிறார்கள். வழியிலே சின்னா என்கிறவன் புரட்சிக்கு காரணமானவன் என்று நினைத்து ஒரு சின்னாவை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். ஆனால் இந்த சின்னாவோ நான் புரட்சியாளன் அல்ல, நான் ஒரு கவிஞன் என்று சொல்லுகிறான். மக்கள் கொதித்திருக்கிற நிலைமையிலே எப்படி முடிவெடுப்பார்கள் என்பதற்கு அது ஒரு உதாரணம். இந்த சின்னாவை அவருடைய மோசமான கவிதைகளுக்காக கிழித்தெறிவோம் என்று சொல்லுகிறார்கள். மக்கள் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை எடுத்து விட்டால் காரணத்தை கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது சின்னாவை அவர்கள் கொள்கிற விதம். இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய எல்லா நூல்களிலுமே வாதத்திறமை எவ்வளவு முக்கியம் என்பதை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். அது ரோமாபுரியினுடைய காலத்திலே எப்படி வாதங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தன என்பதை குறிப்பதாக இருக்கிறது. தன்னை விட ஒரு ஒப்பற்ற பேச்சாளன் சிசரோ என்கிற காரணத்தினால்தான் அப்போது ஆண்டனி சிசரோவை கொல்வதற்கு முற்படுகிறான். எனவே கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் வரலாற்றை நகர்த்தி சென்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, அங்கே சொற்பொழிவுகளை எழுதி தருவதற்காக சிலர் இருந்தார்கள். அவரிடம் சென்று பணத்தை கொடுத்தால் அவர்கள் ஒரு சொற்பொழிவை எழுதி தருவார்கள். அந்த சொற்பொழிவை வாங்கி கொண்டு வந்து மற்றவர்கள் பேசுவார்கள் என்கிற நிலைமை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கத்திலும் ரோமாபுரியிலும் இருந்தது. இந்தியாவை பொறுத்தவரை சொற்பொழிவு ஆற்றுவதன் மூலம் மக்களை வசீகரப்படுத்த முடியும் என்கின்ற முறையை ஏற்படுத்தியவர் புத்தர். புத்தருடைய சங்கங்களிலே 10,000 சீடர்கள் அமர்ந்திருப்பார்கள். அவர்கள் மத்தியிலே புத்தர் அமர்வார். அன்று எதையாவது பற்றி அவர் ஒரு பிரசங்கம் நிகழ்த்துவார். அந்த பிரசங்கத்தை அவருடைய சீடர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். செல்கிற இடங்களிலெல்லாம் தர்க்கம் நிகழ்த்துவது, அதன் மூலம் வெற்றி பெறுவது, தோற்றவர்கள் இணைவது என்கின்ற மரபு இந்தியாவிலே ஒரு காலத்திலே இருந்தது. இங்கே கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டதை போல நம்முடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் அதிலே விவாதங்களும் பட்டிமன்றங்களும் தமிழகத்திலே தொன்று தொட்டு இருந்தது என்பதை நாம் உணர முடிகிறது. அதனால்தான் மணிமேகலையிலே பட்டிமன்றம் பாங்குடன் ஏறுமின் என்கின்ற ஒரு வரி இடம்பெற்றிருக்கிறது. அந்த பட்டிமன்றம் பாங்குடன் ஏறுமே என்பது ஒரு பௌத்த காவியமான மணிமேகலையிலே இடம்பெற்றிருப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவரை பொறுத்தவரை மேடை பேச்சு மிகவும் தேவை என்பதை அவர் வலியுறுத்துகிறார். 100 குறட்பாக்கள் அவர்கள் தகவல் பரிமாற்றத்திற்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த தகவல் பரிமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் பல்வேறு விதமாக கூறுகிற போது அதிலே உடல் மொழியை பற்றியும் கூறுகிறார். உடல் மொழி முக்கியம், அதைத்தான் குறிப்பறிதல் என்று பொருட்பாலிலும் காமத்துப்பாலிலே ஒரு குறிப்பறிதல் என்கின்ற அதிகாரத்தையும் அவர் ஒதுக்கி இருக்கிறார். காதலிலே குறிப்பறிதல் வேறு, பொருட்பாலிலே குறிப்பறிதல் வேண்டு. அந்த குறிப்பறிகிறவன் ஒருவன் திறமைசாலியாக இருந்தால் அவனை நம் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் மற்றவர்கள் பேசுவதற்கு முன்னாலேயே அவன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வான். அவன் நமக்கு நம்பலாமா இல்லையா என்பதை உரைப்பான். ஆக நம் அருகிலே இருப்பவன் அதிகம் பேசாதவனாக இருக்க வேண்டும். அதிகம் பேசுகிற யாருமே குறிப்பறிவதில் வல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். நான் நடைமுறையிலே ஒன்றை சொல்லுகிறேன். ஆண்களை விட
குறிப்பறிவதில் பெண்கள் சாமர்த்தியசாலிகள் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அவர்கள் வருகிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை ஒரு பார்வையிலேயே அளந்து விடுகிற தன்மை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படி 10 அதிகாரங்களில் அவையை அறிதல் என்பதை அவர் முக்கியமாக கூறுகிறார். அவையிலே எப்படி பேச வேண்டும் என்பதை அவையினோர் யார் என்பதை அறிந்த பிறகுதான் நாம் முடிவு செய்ய வேண்டும் என்பதை திருவள்ளுவர் தெளிவுபடுத்துகிறார். அது மட்டுமல்ல, பெரிய அறிஞராக இருக்கலாம், பெரிய மேதையாக இருக்கலாம், ஞானியாக இருக்கலாம், நிறைய புத்தகங்கள் படித்திருக்கலாம். ஆனால் அவன் தான் வாசித்ததை தெளிவாக சொல்ல முடியவில்லை என்றால் அவன் பயனற்றவன் என்பதை அவர் சொல்லுகிறார். பேசுகிற போது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். அதனால்தான் அவர் மக்கட்பதவி என்று குறிப்பிடுகிறார். சில பேர் 2 கருத்துக்களை சொல்வதற்கு 200 சொற்களை பயன்படுத்துவார்கள். அவர்கள் பேச்சு முழுவதுமே வார்த்தை வயிற்றுப்போக்காக இருக்கும். அப்படிப்பட்டவருடைய பேச்சை அவர் மக்கட்பதவி என்று வலியுறுத்துகிறார். திருவள்ளுவர் இன்னொன்றையும் குறிப்பிடுகிறார். எவன் ஒருவன் சிறப்பாக பேசுவதில் வல்லமை பெற்றிருக்கிறானோ அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று குறிப்பிடுகிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் வரலாற்றில் பலரை பார்க்க முடிகிறது. நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, ஆனால் ஹிட்லர் தன்னுடைய சொற்பொழிவால் மக்களை ஆட்படுத்தியவன் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. ஹிட்லர் மேடையிலே தோன்றினால் அந்த மேடையில் ஹிட்லரின் மீது மட்டுமே ஒளி வெள்ளம் படும். ஹிட்லர் அமர்ந்திருப்பது மட்டுமே கீழே இருப்பவர்களுக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் அங்கங்கே ஹிட்லருடைய ஆட்கள் நிறைந்திருப்பார்கள். அவர்கள் ஹிட்லர் பேசுகிற போது முதலில் கைத்தட்டி மற்றவர்களையும் கைத்தட்ட வைப்பார்கள். மேடையிலே ஹிட்லர் வந்து நின்றால் ஏதோ அந்த நாட்டை நோக்கி எதிரிகள் அத்தனை பேரும் படையெடுத்து வருவதைப் போல வேகமாக, முழக்கமாக, ஆக்ரோஷமாக ஒரு நீராவி அந்த தட்டை தூக்குவதைப் போல குதித்து குதித்து ஹிட்லர் பேசுவதை பார்க்கிற போது அங்கே இருக்கிற படித்தவர்கள் கூட நம்பினார்கள். ஹிட்லர் சொல்லுவதுதான் நியாயம் என்று நம்பினார்கள். ஹிட்லர் நிச்சயமாக இந்த ஜெர்மனியை உலக அளவில் உயர்த்தி காட்டுவார் என்று நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, ஹிட்லர் வெறும் சொற்பொழிவாளர் மட்டுமல்ல, அவர் செயல் வீரராகவும் இருந்தார். அவர் தொழிற்சாலைகளில் பல புரட்சிகளை ஏற்படுத்தினார். பல புதிய புதிய கார்கள் அங்கே உபயோகத்திற்கு வந்தன, முன்னேற்றம் கண்டது. ஆனால் ஹிட்லருடைய சொற்பொழிவை பார்த்து கெய்கேகார்ட் போன்ற தத்துவ ஞானிகள் கூட ஹிட்லரை நம்பினார்கள். ஏனென்றால் ஹிட்லர் பேசுவதிலே ஒரு தெளிவு இருந்தது, அதிலே குழப்பம் இல்லை. உண்மைதான், யாரெல்லாம் சிதைக்கிறார்களோ அவர்கள் எப்போதுமே தெளிவாக இருக்கிறார்கள். உருவாக்குபவர்கள் தான் சற்று குழப்பத்திலே இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்படி ஹிட்லருடைய பேச்சாக இருக்கட்டும், அல்லது முசோலினி மக்கள் முன்னால் நின்று 2 கைகளையும் இடுப்பிலே வைத்துக் கொண்டு பேசுகிற பேச்சாக இருக்கட்டும், இவர்களையெல்லாம் பார்த்து மக்கள் நம்பினார்கள். நமக்கு இவர்கள் விடிவெள்ளிகளாக இருப்பார்கள், நாம் இவர்களை நம்பலாம் என்று அவர்கள் பின்னால் சென்றார்கள். அதனால்தான் ஜட்ஜ்மெண்ட் அட் நுரம்பர்க் என்கின்ற அந்த திரைப்படத்திலே நீதிபதிகளை பார்த்து கேட்கிற போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் செய்வது அநியாயம் என்றே எங்களுக்கு படவில்லை, நாங்கள் அனைவருமே ஹிட்லர் சொல்வதுதான் சரி என்று நம்பினோம் என்று குற்றத்தை ஒத்துக்கொண்டார்கள். எனவே அப்படிப்பட்ட பேச்சாளர்கள் உலகம் முழுவதிலும் இருந்தார்கள். 2ஆம் உலகப் போரின் போது சர்ச்சில் ஆற்றிய உரை இருக்கிறதே, அதுதான் அந்த நேச நாடுகளில் இருக்கிற அத்தனை பேரையுமே விழித்தெழ செய்தது, போராட செய்தது, கொதித்தெழ செய்தது. அதுதான் அந்த எதிரி நாட்டுகளின் மீது படையெடுப்பதற்கு அவர்களை தூண்டியது. சர்ச்சிலுடைய பேச்சு அங்கே இருந்த ஒவ்வொரு சிப்பாயருடைய ரத்தத்தையும் கிளர்ந்தெழ செய்தது. நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். மிக சுருக்கமான பேச்சுதான், ஆனால் அந்த பேச்சு உலக வரலாற்றிலே இடம்பெறும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது 270 சொற்கள் கூட அடங்காத ஒரு பேச்சுதான். ஆபிரகாம் லிங்கன் கெட்டிஸ்பர்கிலே நிகழ்த்திய அந்த உரை, அவர் அந்த உரையை நிகழ்த்தி முடிப்பதற்கு முன்பேயே அந்த புகைப்படக்காரர்கள் எல்லோரும் தங்கள் கருவியை சரி செய்து கூட முடிக்காமல் போய்விட்டார்கள். அவர்கள் சரி செய்வதற்குள் அவர் உரையை நிகழ்த்தி முடித்து விட்டார். அதனால் எந்த பதிவுமே நிகழவில்லை. 270 சொற்கள் தான். அந்த உரையை ஆற்றிய போது அத்தனை பேரும் சொன்னார்கள், இது மிக மிக சாதாரணமான உரை. அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற லிங்கன் எங்களை அவமானத்தில் தள்ளிவிட்டார் என்றெல்லாம் சொன்னவர்கள் உண்டு. ஆனால் அந்த உரையிலே இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் அற்புதம் நிறைந்ததாக, மகத்துவம் நிறைந்ததாக, ஒரே ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுவதாக அமைந்ததால் இன்றும் உலகத்தின் தலை சிறந்த உரைகளில் ஒன்றாக திகழ்கிறது
ஆப்ரஹாம் லிங்கன் ஆற்றிய அந்த கெட்டிஸ்பர்க் உரை. அதே இடத்திலே 100 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ட்டின் லூதர் கிங் உரையாற்றிய போது வெறும் ஆப்பிரிக்கல் மக்கள் மட்டும் அங்கே கூடவில்லை, ஐரோப்பியர்களும் அங்கே வந்தார்கள், அமெரிக்கர்களும் வந்தார்கள். அந்த மக்கள் அனைவருமே திரண்டார்கள். அவருடைய உரை இன்று வரை வரலாற்றிலே மிகச்சிறந்த உரையாக கருதப்படுகிறது. இப்படி வரலாறு முழுவதுமே பல்வேறு மாபெரும் மனிதர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். கவிஞர் திரு மனுஷபுத்திரன் குறிப்பிட்டதை போல இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது விடுதலை போராட்டத்தின் போது ஆற்றப்பட்ட உரைகள், ஆற்றப்பட்ட சொற்பொழிவுகள். மகாத்மா காந்தியை உங்களுக்கு நான் இங்கே சற்று சுருக்கமாக குறிப்பிட விரும்புகிறேன். மகாத்மா காந்தி தெளிவாக பேசக்கூடியவராக முதலில் இல்லை. மேடை நடுக்கத்தால் பீடிக்கப்பட்டவர், கைகள் உதறும், அவரால் பேச முடியாது. தென்னாப்பிரிக்காவிலே எழுதப்பட்ட அந்த குறிப்பை படிப்பதற்கு கூட அவரால் முடியவில்லை. அத்தனை மேடை நடுக்கத்தால் தடுமாறியவர்தான். ஆனால் அதற்கு பிறகு அவர் துணிச்சலை வளர்த்து கொண்டு பேசி பேசி பழகி செந்தமிடும் நாப்பழக்கம் என்று அவையார் சொன்னதைப் போல பேச்சு திறனை வளர்த்து கொண்டு இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்று விடுதலை வேள்வியை பரப்பினார் என்பது உண்மை. காந்தபுரா என்கிற அந்த நூலிலே ஒரு ராஜாராவ் என்கிற அந்த எழுத்தாளர் ஒன்றை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவினுடைய மூளை முடுக்குகளில் எல்லாம் சென்றார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்தல புராணம் இருப்பதைப் போல காந்தி புராணமும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். எல்லோரும் சொல்வார்கள், இங்குதான் காந்தி வந்தார், இங்குதான் தங்கினார், இங்குதான் கஸ்தூரிபாய் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார், மக்களிடம் பேசினார் என்றெல்லாம் அவர்கள் சொல்வது உண்டு. அந்த அளவிற்கு இந்தியாவிலே தாக்கத்தை ஏற்படுத்திய மகாத்மா காந்தியினுடைய உரையை நீங்கள் கேட்டு பார்த்தால் அது துள்ளலோசையோடு இருக்கிற ஒரு உரை அல்ல, அமைதியாக நீரோடையை போல, ஆனால் ஒவ்வொரு சொல்லும் உள்ளத்திலே ஏறுகிற அளவிற்கு தெளிவான உரையாக இருந்தது. பண்டித ஜவஹர்லால் நேரு தன்னுடைய இந்தியாவை கண்டறிதல் என்கிற நூலிலே எழுதுகிறார், ஒரே நாளைக்கு நான் 25 கூட்டங்களில் பேசியிருக்கிறேன். 2 மணி நேர தூக்கம், போகிற வழியில் தூங்குவதுதான். மக்களை சந்தித்து பேசிக்கொண்டே இருந்தேன். ஒன்றை நான் தெளிவுபடுத்திக் கொண்டேன், இந்தியா என்பது மலைகளும் பீடபூமிகளும் ஆறுகளும் சமவெளிகளும் அல்ல, இந்தியா என்பது அதனுடைய மக்கள் தான். இந்த மக்கள் அனைவரிடமும் ஒரு ஒருமிதத்தன்மையை நான் காண்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அப்போது விடுதலை போராட்டத்தின் போது எண்ணற்றோர் வீதியிலே நின்று மக்களை ஆட்படுத்தினார்கள், பேசினார்கள், வீர உணர்வை தூண்டினார்கள். இப்படி மேடை பேச்சுக்கு என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது என்றாலும் நான் அதிகம் சொல்ல விரும்பியது மேடை பேச்சினுடைய தேவை என்ன. ஒரு காலத்தில் பேச்சாளர்கள் என்பவர்கள் தனியாக அடையாளம் காணப்பட்டார்கள். ஆனால் இன்று எந்த தொழிலை நீங்கள் செய்தாலும், எந்த பணியை நீங்கள் செய்தாலும், எந்த பதவியை நீங்கள் வகித்தாலும் அங்கே சொற்பொழிவாளராக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் அடுக்குமொழியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை, அலங்கார சொற்களிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை, இலக்கிய தமிழிலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சங்க தமிழில் இருந்தும் கம்ப ராமாயணத்தில் இருந்தும் பாரதியாரின் பாடலில் இருந்தும் பாரதிதாசன் பாடல்களில் இருந்தும் மேற்கோள் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வேண்டியதை தெளிவாகவும் சுருக்கமாகவும் நயமாகவும் மக்கள் உள்ளத்திலே படுகிறபடியாகவும் சொல்வது அவசியமாக இருக்கிறது. அந்த தேவை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த பயிலரங்கம் இங்கே நடத்தப்படுகிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மேடை பேச்சு கலை மிகவும் மேன்மையாக ஓங்கி வளர்ந்திருந்தது. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போது அடிக்கடி பேச்சு போட்டி நடத்தப்படும், கட்டுரை போட்டிகள் நடக்கும். வாரம் ஒரு முறை ஏதேனும் ஒரு நிகழ்வை குறித்து பேச்சு போட்டிகள் நடத்தப்படும். மாவட்ட அளவில் நடத்தப்படும். முதலில் பள்ளியிலிருந்து யாரை அனுப்புவது என்று ஒரு சின்ன போட்டி நடத்துவார்கள். அதிலே தேர்ந்தெடுக்கப்படுபவரை அங்கே மாவட்ட அளவில் அனுப்புவார்கள். அறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளுக்காக மாநில அளவிலே பேச்சு போட்டி நடக்கும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் 2 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். நாள் முழுக்க பேச்சு போட்டி நடக்கும். அப்படி பேச்சு போட்டி நடத்துகிற போது மாணவர்கள் எல்லாம் சென்று பேசி கோப்பைகளை பெற்று வருவார்கள். வாரத்திற்கு ஒரு நிகழ்வு நடக்கும். சிறுசேமிப்பு வார விழா, வனவிலங்கு வார விழா, போக்குவரத்து விதிகள் விழிப்புணர்வு வார விழா, சமுதாய அபிவிருத்தி திட்டம்,
என்று பல்வேறு விதமான போட்டிகள் நடந்து கொண்டிருக்கும். எல்லா பள்ளிகளிலும் இலக்கிய மன்றங்கள் துடிப்புடன் செயல்படும். மாதம் ஒரு முறை யாராவது வந்து பேசுவார்கள். மாணவர்கள் அமைதியாக அமர்ந்து கவனிப்பார்கள். அப்போது கவனச்சிதறலுக்கான காரணங்களும் இல்லை, கவனச்சிதறலுக்கான சாதனங்களும் இல்லை. அப்போது உரைகளை கேட்பது மட்டுமே இனிய பொழுதுபோக்காக இருந்தது. திருமண மண்டபங்களில் கூட பேசுவது என்பது ஒரு வழக்கமாக இருந்தது. அது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில், ஆலயங்களில், அந்த ஊரிலே இருக்கிற மன்றங்களில் பேச்சு போட்டிகள் நடத்தப்படும், சொற்பொழிவுகள் நடத்தப்படும். அடிக்கடி அங்கே சொற்பொழிவாளர்கள் வருவார்கள், பட்டிமன்றங்கள் நடத்தப்படும். தரமான பட்டிமன்றங்களாக அவை இருக்கும். அவை எல்லாம் இலக்கியத்திலே நடத்தப்படும், வாழ்க்கை குறித்து நடத்தப்படும். அவ்வாறு ஒரு காலகட்டத்தில் மாணவர்கள் நல்ல சொற்பொழிவை கேட்பதற்கு வாய்ப்புகள் இருந்தன. அதை போன்ற வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், நீங்கள் இந்த பயிலரங்கிலே கலந்து கொள்வதன் மூலம் எந்த மேடையிலே நின்றாலும் அந்த மேடையின் தேர்வைக்கேற்ப உங்களுடைய உரையை செதுக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த பயிலரங்கம். இது ஓர் அரிய வாய்ப்பு என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த பயிலரங்கம் முடிகிற போது 3 குறிக்கோள்களை நீங்கள் மனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, மேடை நடுக்கம் இல்லாத நிலையை நீங்கள் அடைய வேண்டும். இது மிகவும் முக்கியம். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அமெரிக்காவிலே ஓர் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு எவையெல்லாம் 10 அச்சங்கள் என்று பட்டியலிட்டு இருக்கிறார்கள். அதிலே ஒவ்வொன்றாக எடுத்தால், 2வது அச்சமாக இருப்பது, மிகப்பெரிய அச்சமாக இருப்பது பாம்பை பார்த்தால் பயப்படுவது. 1வது மிகப்பெரிய அச்சமாக இருப்பது மேடையிலே பேச சொன்னால் பயப்படுவது. இருக்கிற 10 அச்சங்களிலேயே முதலிடத்தில் இருப்பது மேடையிலே பேசுகிற அச்சம்தான் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இது இந்தியாவில் இல்லை, அமெரிக்காவிலே செய்த ஆய்விலே கண்டுபிடிக்கப்பட்டது. இதிலிருந்து ஒன்று தெளிவாக தெரிகிறது. நீங்கள் மேடை நடுக்கத்தை வென்றெடுப்பது இந்த பயிலரங்கத்தினுடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். 2வது நோக்கம், நீங்கள் மேடையை உணர்தல். எந்த மேடை என்பதை உணர்ந்து ஒருவர் தன்னை தயார் செய்து கொள்ளுகிறாரோ அவர்தான் அந்த மேடையிலே ஜொலிக்க முடியும். நான் பலரை பார்த்திருக்கிறேன். மிகச்சிறந்த பேச்சாளர்கள் கூட ஒரு சாதாரணமான அரங்கத்திலே தோற்று போவதை பார்த்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், அவர்கள் ஏற்கனவே மன தயாரிப்பு செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த மன தயாரிப்பு அங்கே இருப்பவர்களுக்கு எடுபடாமல் போய்விடுகிறது. வருகிற அந்த பார்வையாளர்களை நாம் கவர்ந்து இழுப்பது அவசியம். நான் என்னுடைய அனுபவம் ஒன்றையே சொல்லுகிறேன். எங்கள் கல்லூரியிலே பதிவாளர் ஒருவர் ஓய்வு பெறுகிறார். அவருடைய ஓய்வுக்கு மாணவனான என்னை கவிதை வாசிக்க சொல்லுகிறார்கள். நான் மேடையிலே செல்கிறேன். மாணவர்கள் எல்லாம் நிகழ்ச்சி எப்போது முடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அவர்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுக்க வேண்டும், அவர்கள் கவனத்தை என் பக்கம் ஈர்க்க வேண்டும். நான் சொன்னேன், இந்த பதிவாளரை இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் தண்ணி இல்லாத காட்டுக்கு தள்ளி இருப்பார்கள் என்று. மாணவர்கள் அத்தனை பேருமே ஒரு பிரிவு உபச்சார விழாவில் இப்படி அபச்சாரமாக பேசுகிறாரே என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் மறுபடியும் சொன்னேன், இலக்கியவாதிகள் இருந்திருந்தால் இந்த பதிவாளரை தண்ணி இல்லாத காட்டுக்கு தள்ளி இருப்பார்கள். இந்த நல்லார் ஒருவர் போயாவது மழை பெய்யாதா என்றேன். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், அந்த மேடையிலே அந்த ஒற்றை வரிக்கு பிறகு மாணவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிற போது அந்த பார்வையாளர்கள் என்ன விரும்புகிறார்கள்? கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், குழந்தைகளை உட்கார வைத்துக் கொண்டு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை நாம் எடுத்து சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு புரிவது இல்லை. அந்த குழந்தைகளுடைய மொழியிலேயே பேசினால்தான் அவர்கள் நாம் சொல்லுகிற மிகப்பெரிய தத்துவங்களை கூட கேட்பார்கள். ஒன்றை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் சொல்லுகிற பொருள் நீர்த்து போக வேண்டியதில்லை, சொல்லுகிற முறையைத்தான் மாற்றி அமைக்க வேண்டியது. நாம் சொல்லுகிற செய்திகள் எப்போதுமே மகத்தானவையாகத்தான் இருக்க வேண்டும். மக்கள் விரும்புகிறார்கள் என்பதற்காக, அவர்களை நாம் சிரிக்க வைப்பதற்காக மலினமானவற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகத்தான செய்திகளைத்தான் சொல்ல வேண்டும். ஆனால் யார் பார்வையாளர்கள் என்பதை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தெளிவாக சொல்ல வேண்டும். ஒன்றை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திருக்குறளை பற்றி உங்களை பேச அழைக்கிறார்கள் என்றால்
பள்ளி பிள்ளைகள் என்றால் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு இலக்கணம் இருக்கிறது. பள்ளி பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்கள் வாழ்க்கை, அவர்கள் படிப்பு, அவருடைய ஒழுக்கம் போன்றவற்றை மையமாக வைத்துத்தான் திருக்குறளை நாம் அணுக வேண்டும். கல்லூரி மாணவர்கள் என்று வந்தால் அவர்களுக்கு உயர்ந்த இலக்குகளை நாம் தர வேண்டும். அப்போது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் போன்ற அந்த குறட்பாக்களை அவர்களுடைய மனத்திலே செலுத்துவதற்காக வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அவற்றை நோக்கி நீங்கள் தினமும் நடைபோட வேண்டும் என்று எடுத்து சொல்ல வேண்டும். அதுவே நீங்கள் ஆய்வாளர்களிடம் சென்று பேச வேண்டியதாக இருந்தால் நீங்கள் திருக்குறளையும் அர்த்த சாஸ்திரத்தையும், திருக்குறளையும் பிளாட்டோவையும், திருக்குறளையும் நீங்கள் ஷேக்ஸ்பியரையும் ஒப்பிட்டு பேசினால்தான் அந்த ஆய்வு சிறப்பாக இருக்கும். எனவே எந்த இடத்திலே பேசுகிறோம், யாருக்காக பேசுகிறோம் என்பதை இரண்டாவதாக இந்த இடத்திலே நீங்கள் தெளிவு பெறப் போகிறீர்கள். மூன்றாவது முக்கியம், சுவையாக கூறுவது எப்படி, சுருக்கமாக கூறுவது எப்படி. உதாரணமாக வால்டர் ஒரு கடிதம் எழுதினார். தன்னுடைய நண்பருக்கு அந்த கடிதத்தை எழுதுகிற போது அவர் சொன்னார், நான் இந்த கடிதத்தை நேரமில்லாத காரணத்திற்காக நீட்டித்து விட்டேன் என்று சொன்னார். நாம் எல்லாம் நேரம் இருந்தால் நீட்டிப்போம், அவரோ நேரமில்லாத காரணத்தால் நீட்டித்து விட்டேன் என்றார். ஒரு சிறந்த கடிதம் என்பது ஒரு சொல் கூட தேவையில்லாமல் அதிலே இடம்பெற்றிருக்க கூடாது. ஒரு சிற்பத்தை போல இருக்க வேண்டும் என்று வால்டர் விரும்பினார். அதிக நேரம் இருந்தால்தான் நாம் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எழுத முடியும். நிறைய எழுதுவதற்கு நேரம் தேவையில்லை, நாம் எதை வேண்டுமானாலும் எழுதிவிடலாம். ஆனால் ஒரு நிமிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால் நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லும் சிறப்பாக இருக்க வேண்டும், சீரியதாக இருக்க வேண்டும். அந்த சொல்லை வேறொரு சொல்லால் நாம் மாற்றி அமைக்க முடியாத அளவிற்கு அது திறன் மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் இங்கே புரிந்து கொள்ள போகிறோம். மேடை பேச்சினுடைய தேவை என்ன என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக, மாணவர்களாக இருக்கிற போது உங்களுக்கான தேவை என்னவென்றால், நீங்கள் மேடை பேச்சை கை கொண்டால் வாசிக்கிற அனைத்தையுமே வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி வாசிப்பீர்கள். ஒன்றை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் சொற்பொழிவுக்காக வாசிப்பதற்கும் பொழுதுபோக்குக்காக வாசிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்த நூல் என்றாவது ஒரு நாள் நமக்கு சொற்பொழிவு ஆற்றுவதற்கு பயன்படும் என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இனிமேல் வாசித்து பாருங்கள். அந்த புத்தகம் வேறு வாசலை திறந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் 1000 சன்னல்களை அது திறந்துவிடும். அந்த புத்தகத்தை வாசிக்கிற போது நீங்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு வாசிப்பீர்கள். அதில் இருக்கிற அபூர்வமான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து கொண்டு நீங்கள் வாசிப்பீர்கள். வாசிக்கிற போதே ஒரு முதிர்ச்சியை உங்களால் அடைய முடியும். இரண்டாவதாக, நீங்கள் சொற்பொழிவு ஆற்றப் போகிறீர்கள் என்பதை இன்றிலிருந்து முடிவு செய்தால் நிறைய சொற்பொழிவுகளை கேட்பீர்கள். ஒவ்வொரு சொற்பொழிவும் எப்படி வேறுபடுகிறது, அதில் இருக்கிற நுணுக்கங்கள் என்ன என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இனிமேல் நீங்கள் பொழுதுபோக்குக்காக அந்த சொற்பொழிவை நீங்கள் கேட்க மாட்டீர்கள், பொழுதாக்கத்திற்காக கேட்பீர்கள். பொழுதாக்கம் வேறு, பொழுதுபோக்கு வேறு. பொழுதுபோக்கு என்பது என்டர்டெயின்மெண்ட், பொழுதாக்கம் என்பது ஹாபி. பொழுதாக்கம் என்பது பொழுதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுதல். நீங்கள் அந்த பேச்சை கேட்கிற போது இது எந்த வகையில் நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும், இந்த பேச்சில் என்னென்ன திறன்கள் இருக்கின்றன, என்ன இலக்கியம் இருக்கிறது, இதில் என்ன நுட்பம் இருக்கிறது என்பதை பார்ப்பீர்கள். மூன்றாவதாக, நீங்கள் இனிமேல் சொற்பொழிவாளர்களாக ஆகப் போகிறீர்கள் என்றால் உங்களுடைய சொற்பொழிவை கட்டமைக்கின்ற போது இவர்கள் எல்லோரும் என்னென்ன தவறுகளை செய்கிறார்களோ அதை செய்யாமல் நாம் பேசுவோம் என்று வரையறை செய்து கொள்வீர்கள். இந்த 3 வகைகளில் உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மேடை பேச்சுக்கான தேவை என்ன இருக்கிறது? ஒரு மாணவன் சொற்பொழிவாளனாக இருந்தால் தன்னம்பிக்கை மிகுந்தவனாக இருக்கிறார். உதாரணமாக, நீங்கள் ஒரு புதிய ஊருக்கு செல்லுகிறீர்கள், அங்கே வழி கேட்க வேண்டும். நீங்கள் சந்திக்கிற மனிதரோ உங்களுக்கு தெரியாதவர்கள், அவர்களிடம் சென்று வழியை கேட்க வேண்டும் என்றால் கூட ஒரு நல்ல சொற்பொழிவாளன் சிறிதும் தயக்கம் இல்லாமல் சென்று அவர்களிடம் வழியை கேட்பான். இதற்கு பெயர்தான் வீதியில் மிடுக்கு என்பது, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னஸ் என்று பெயர். நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் ஒரு தயக்கம் இருக்காது, யாரிடம் வேண்டுமானாலும் சென்று பேசலாம். உங்கள் நாக்கு அங்கே அடைபட்டு இருக்காது, உங்கள் மனம் கட்டுப்படாமல் அது வானவீதியிலே பறக்கிற பறவை போல விரிந்து செல்லும். அது மட்டுமல்ல, நீங்கள்
தன்னம்பிக்கை பெறுவதன் அடையாளமாக திரு மனுஷபுத்திரர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தனி மனித உரையாடல்களில் கூற சுவாரஸ்யமாக மாறுவீர்கள். உதாரணமாக, நீங்கள் ஒரு தொடர்வண்டியிலே பயணம் செய்கிறீர்கள் என்றால் அந்த தொடர்வண்டியில் இருக்கிற அத்தனை பேருமே அந்த பயணம் முடிவதற்குள் உங்களுக்கு நண்பர்களாகி விடுவார்கள். சமூக நுண்ணறிவு மேம்படுவதற்கு மிகவும் முக்கியமானது இந்த தனி மனித உரையாடல். இந்த தனி மனித உரையாடல் எப்போது சுவையாக இருக்கும்? வெயில் அதிகமாக இருக்கிறதே என்று பேசுவதில் அது சுகமாக இருக்கும், அல்லது காலையில் என்ன உண்டீர்கள் என்று கேட்பதில் அது சுகமாக இருக்கும்? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பேசுகிற போது படித்த புத்தகங்களை, சந்தித்த அனுபவங்களை, பார்த்த மனிதர்களை, ஏற்பட்ட நிகழ்வுகளை நயமாக எடுத்து சொல்லுகிற போதுதான் சமூக நுண்ணறிவு ஏற்படும். அப்படி நீங்கள் பேசுகிற போது உங்களுக்கு பின்னணியாக இருப்பது உங்களுடைய இந்த வாசிப்பு அனுபவம். வாசிப்பு அனுபவம் மட்டுமே கை கொடுக்காது, அதை தன்னம்பிக்கையோடு எடுத்து வைக்கின்ற அந்த துணிச்சல், அது இருக்கிற போது எந்த இடத்திற்கு சென்றாலும் நீங்கள் வெற்றிகரமாக நிகழ்த்தி விடுவீர்கள். அடுத்தது மூன்றாவதாக, நீங்கள் பணி நிமித்தமாக போகிற அத்தனை நேர்காணல்களிலும் உங்களுடைய இந்த சொற்பொழிவாற்றுகிற திறன், உங்களுடைய இந்த மேடை பேச்சு திறன் மிகப்பெரிய உதவியை தரும். நீங்கள் சென்று அமர்கிற போதே தன்னம்பிக்கையோடு அமர்வீர்கள். ஒரு தன்னம்பிக்கையாளனை எதிரே இருப்பவர்கள் எளிதில் கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நீங்கள் பார்க்கலாம், வனவிலங்குகளில் கூட எது தன்னம்பிக்கையோடு நிற்கிறதோ அதுதான் வெற்றி பெறுகிறது. எது பணிவாக நிற்கிறதோ, எது பயந்து நிற்கிறதோ அதை துணிச்சலாக நிற்பது வீழ்த்தி விடுகிறது. அதை போல நீங்கள் தன்னம்பிக்கையாக அமர்ந்தால் உங்களுடைய அந்த உடல் மொழியிலிருந்தே அது வெளிப்படுகிறது. நாங்கள் எல்லோரிடமும் சொல்வது உண்டு, தயவு செய்து நேர்காணலுக்கு செல்வதாக இருந்தால் செல்வதற்கு 5 நிமிடங்களுக்கு முன்பு நேராக நின்று 5 நிமிடங்கள் பயிற்சி பெற்றுக்கொண்டு உள்ளே செல்லுங்கள். நீங்கள் குனிந்து போய் அங்கே சென்றால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி ஏற்படும், தன்னம்பிக்கையின்மை வந்துவிடும். நீங்கள் நேராக ஒரு 5 நிமிடம் நின்று பாருங்கள். அப்போது உங்களை அறியாமலேயே உங்கள் உடம்பிலே ஆக்சிடோசின் போன்ற அற்புதமான ஹார்மோன்கள் சுரக்கும். அங்கே உள்ளே சென்ற பிறகு நீங்கள் துணிச்சலாக ஒவ்வொரு கேள்வியும் எதிர்கொள்ள முடியும். ஆனால் பயந்து செல்கிற ஒருவர் அதை எதிர்கொள்ள முடியாது. நான்காவதாக, நீங்கள் சொற்பொழிவாளராக மாறுகிற போது உங்களை அறியாமலேயே ஒன்று நடக்கும். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் வாசித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஒரு தலைப்பு தரப்படுகிறது, அந்த தலைப்பை குறித்த அத்தனை புத்தகங்களையும் எடுத்து வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் தொடங்குவீர்கள். அத்தனையும் வாசிக்க முடியாவிட்டாலும் அந்த சொற்பொழிவு முடிகிற போது ஏற்கனவே இருந்ததை விட ஓர் அங்குலமேனும் உங்கள் அறிவின் அகலம் அதிகரித்திருக்கும் என்பதை உணர்வீர்கள். நீங்கள் பேசுகிற போது உங்களை அறியாமலேயே எப்போதோ படித்ததெல்லாம் நினைவுக்கு வரும். இதிலே சமயோசித புத்தி என்று ஒன்று சொல்வார்கள். நீங்கள் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு போனால் அது பயன்படாது. உங்களுடைய மனத்தையே நீங்கள் கணனியாக மாற்றிக்கொள்ள முடியும். நான் உங்களுக்கு ஒன்றை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இந்த மேடைக்கு வரும் வரை என்ன பேசுவது என்று நான் ஒன்றை கூட யோசிக்கவில்லை. இங்கே வந்த பிறகுதான் என்ன பேசுவது என்பதையே நான் தொடங்கினேன். காரணம், என்னுடைய மேடை பேச்சின் அனுபவத்தில் நான் வந்து நின்றால் என் மனம் ஒரு கணனியை போல மாறி எதை பேச வேண்டுமோ அதை எடுத்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அதனால் ஒரு சொற்பொழிவாளன் தன்னுடைய அறிவை அகலப்படுத்திக் கொள்வது மட்டுமில்லாமல் வாசிக்கிற திறனையும் அதிகப்படுத்திக் கொள்கிறான். எந்த வகையான பேச்சுகளை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக, நீங்கள் பணி நிமித்தமாக ஆற்ற வேண்டிய மேடை பேச்சுகள். உதாரணமாக, நீங்கள் ஒரு நிர்வாகியாக ஆகிறீர்கள் என்று வைத்துக் கொள்கிறோம். அப்போது நீங்கள் ஒரு கூட்டம் நடத்துவீர்கள். நன்றாக சொற்பொழிவு ஆற்றக்கூடிய ஒருவன் நடத்துகிற கூட்டத்திற்கும் சொற்பொழிவு ஆற்ற தெரியாத ஒருவன் நடத்துகிற கூட்டத்திற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. ஏனென்றால் மேடைக்கலையை அறிந்தவன் ஆற்றுகிற போது சில உதாரணங்கள் வரும், அங்கங்கே சில நகைச்சுவைகள் தெரிக்கும், அங்கங்கே பேசுகிற போது சில எடுத்துக்காட்டுகள் வெளியே வரும், சில அறிவியல் குறிப்புகள் அங்கே வெளிப்படும். யாருமே அந்த கூட்டத்திலே எவ்வளவு நேரம் நடந்தாலும் தூங்காமல் கவனிப்பார்கள், பதில் சொல்வார்கள். அவர்கள் திரும்பி செல்லுகிற போது நாம் பணியாற்ற வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு செல்வார்கள்.
இரண்டாவதாக, ஒரு மேடை பேச்சை அறிந்தவன் கூட்டம் நடத்துகிற போது அது கண்டிக்கிற கூட்டமாகவோ தண்டிக்கிற கூட்டமாகவோ இல்லாமல் வழி நடத்துகிற கூட்டமாக இருக்கும். அவன் ஊக்கப்படுத்துவான். அந்த கூட்டம் முடிகிற போது நாம் செய்யத்தான் வேண்டும், நாம் செய்து தீரத்தான் வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படும். அதற்கு பதிலாக அவர்களை குத்தி குத்தி குற்ற உணர்வு ஏற்படுத்தாமல், நம்மால் முடியும், நாம் செய்யலாம், செய்தால்தான் நல்லது, நாம் செய்தால் நமக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நிறுவனத்தினுடைய இலக்கையும் தன்னுடைய இலக்கையும் பொருத்தி பார்க்கிற தன்மையை அந்த மேடை பேச்சு அறிந்தவன் கூட்டம் நடத்துகிற போது பார்க்கலாம். மூன்றாவதாக, மேடை பேச்சு அறிந்தவன் கூட்டம் நடத்துகிற போது எந்த கூட்டத்திற்கு எவ்வளவு நேரம் என்பதை அவன் மனத்திலேயே தீர்மானித்து விடுகிறான். 5 நிமிடம் நடத்த வேண்டிய கூட்டத்தை அவன் 50 நிமிடம் இழுத்தடிப்பது இல்லை. அவன் சுருக்கமாக நடத்த வேண்டிய கூட்டத்தை சுருக்கமாகவும் விரிவாக நடத்த வேண்டிய கூட்டத்தை விரிவாகவும் நடத்துவதில் வல்லவனாக ஆகிவிடுகிறான். நீங்கள் அத்தனை பேரும் ஏதேனும் ஒரு பணியிலே சேருவீர்கள், அங்கே கூட்டம் நடத்துகிற பொறுப்பில் இருப்பீர்கள். இந்த மேடை பேச்சின் உதவி உங்களை அங்கே ஆற்றுப்படுத்துவதாக இருக்கும். தனித்திறன் வாய்ந்தவர்களாக உங்களை ஆக்கும். ஒருவரை திடீரென்று வைத்து விட்டால் கூட அடுத்த நிமிடமே ஒரு சின்ன நகைச்சுவையின் மூலமாக அந்த இயல்பை மாற்றி காட்டுவதற்கு வல்லமை படைத்தவர்களாக இருப்பீர்கள். இடுக்கண் வருங்கால் நகுக என்று திருவள்ளுவர் சொன்னதை What they don't teach you at Harvard Business School என்கிற அந்த புத்தகத்தில் மெக்கார்மக் குறிப்பிடுகிறார். ஃபோர்டு நிறுவனத்தை அவர்கள் இழுத்து மூட வேண்டும் என்று முடிவு செய்கிற போது யாரோ ஒருவர் அந்த கூட்டத்திலே கூறிய நகைச்சுவை மிகவும் உதவியாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட அலகை உடனே இழுத்து மூடாமல் இன்னும் சில ஆண்டுகள் வைத்து பராமரிப்பதற்கு அது ஏதுவாக இருந்தது என்று ஏன் நகைச்சுவை முக்கியம் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு நல்ல சொற்பொழிவாளன், ஒரு நல்ல மேடை பேச்சு கலைஞன் தன்னுடைய கூட்டங்களில் கூட அங்கங்கே நகைச்சுவைகளை சிந்துவான். அந்த நகைச்சுவைகளின் மூலமாக அந்த இறுக்கத்தை குறைத்து அனைவருடைய கவனத்தையும் பெறுவான். இரண்டாவதாக, நீங்கள் பணிப்பட்டறைகள், கருத்தரங்குகள், ஆய்வரங்குகள் போன்றவற்றில் கலந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த ஆய்வரங்குகளில் கலந்து கொள்ளுகிற போது நான் பார்த்திருக்கிற ஒன்று, பெரும்பாலானவர்கள் அந்த கூட்டத்தில் என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிப்பதே இல்லை. காரணம், அந்த உரையாற்றுபவர்கள் முழுக்க முழுக்க பொருண்மையிலேயே ஆர்வம் செலுத்துகிறார்கள். எப்போது அவர்களுடைய கவனம் முழுமை பெறுகிறது என்றால், வந்திருக்கிறவர் சுவையாகவும் சுவாரஸ்யமாகவும் அந்த ஆய்வுரையை நகர்த்தி செல்லுகிற போது அனைவருமே ஆர்வமாக கவனிக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்த ஆய்வு கட்டுரைகளை எல்லாம் சமர்ப்பிக்கிற போது ஒரு ஆய்வறிஞர் மாணவர்கள் முன்பாக தான் என்ன ஆய்வு செய்தோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அவ்வாறு தெளிவுபடுத்துகிற போது நான் கவனித்தது, யார் ஒருவர் சிறப்பாக அதை செய்கிறார்களோ அப்போது நிறைய கேள்விகள் மாணவர்களிடமிருந்து வருகிறது. ஒரு கேள்வி 2 கேள்வி அல்ல, 20 கேள்விகள் 30 கேள்விகள் வரும். எத்தனை கேள்விகள் வருகின்றனவோ அவைதான் அந்த ஆய்வுக்கு வெற்றியாக இருக்கும். நீங்கள் பணிப்பட்டறையிலே கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்ளுகிற போதெல்லாம் நீங்கள் திறமைசாலியாக இருப்பதற்கு இந்த சொற்பொழிவு உதாரணமாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக உங்கள் ஆய்வுரையை நிகழ்த்தினாலே உங்களுக்கு முனைவர் பட்டம் தந்துவிடலாம் என்கிற முடிவுக்கு அதை திருத்துபவர்கள் வந்து விடுவார்கள். காரணம், அதில் அத்தனை தகவல்களையும் சுருக்கமாக நீங்கள் கொடுத்து கொண்டே போகிற போது நீங்கள் அணுவிலே 7 கடலை புகுத்தியதை போல உங்களுடைய ஆய்வுரையை நீங்கள் கட்டமைக்க முடியும். இன்னொன்று, நீங்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்லுகிற போது ஒன்றை புரிந்து கொள்ளலாம். உங்களுடைய உருவத்தை பார்த்து சிலர் மதிப்பீடு செய்வார்கள். நாம் என்னதான் சொன்னாலும் சரி, ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் நடத்துகிற அந்த இதழிலேயே ஒன்றை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னும் கூட அமெரிக்காவிலே உருவம் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறது. ஆப்பிரிக்க இளைஞர்கள் ஒரு நேர்காணலிலே கலந்து கொண்டால் அவர்களுக்கு மதிப்பெண்கள் குறைவாக கொடுக்கிறார்கள் என்பதும், உயரமாக ஒருவர் இருந்தால் அவருக்கு மதிப்பெண்கள் அதிகமாக இருக்கின்றன என்றும் பல தகவல்களை அந்த ஆய்வு கட்டுரையிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த உருவத்தை நீங்கள் கரைத்து கொண்டு
திறமைசாலிகள் என்பதை உணர்த்துவதற்கு உங்கள் சொற்பொழிவுதான் மிகப்பெரிய முக்கியமான பதாகை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த நேர்காணலிலே ஆற்றக்கூடிய அந்த கேள்விக்கான பதிலில் உங்களுடைய ஆளுமை வெளிப்படும். ஒரு பணிப்பட்டறைக்கு செல்லுகிறீர்கள், நீங்கள் முதலில் உங்களுடைய கருத்துக்களை கூற வேண்டும் என்றால் எவ்வளவு அழகாக எவ்வளவு நயமாக கூறுகிறீர்கள் என்பதை வைத்துத்தான் அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் உங்களை மதிப்பீடு செய்யும். அடுத்ததாக முக்கியமானது, நீங்கள் பொது மேடைகளிலே தோன்ற வேண்டியதாக இருக்கும். அந்த பொது மேடைகளிலே தோன்றுகிற போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தனி மனிதராக எப்போதும் தோன்றுவது இல்லை. உதாரணமாக, நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றுகிற போது எந்த மேடையில் தோன்றினாலும் இறையன்பாக மக்கள் என்னை பார்க்கவில்லை, மாவட்ட ஆட்சியராக பார்த்தார்கள். நான் உரையாற்றுவதை வைத்துத்தான் அவர்கள் ஒரு மாவட்ட ஆட்சியரையே மதிப்பீடு செய்தார்கள். நீங்கள் உங்கள் நிறுவனத்தினுடைய பதாகையை தூக்கி கொண்டுதான் மேடையிலே ஏறுகிறீர்கள். அப்போது நீங்கள் சிறப்பாக சொற்பொழிவாற்றினால் உங்கள் நிறுவனத்தை பற்றிய மதிப்பீடும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வகையில் நீங்கள் சிறந்த பேச்சாளராக இருந்தால் உங்கள் நிறுவனம் உங்களை தலையிலே தூக்கி வைத்துக் கொண்டு ஆடும். சமமான திறமைகள் இருவர் பெற்றிருந்தாலும் யார் ஒருவருக்கு சொற்பொழிவாற்றுகிற திறன் இருக்கிறதோ அவருக்கு அதிக மரியாதை கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது முக்கியமானது ஊக்க உரைகள். நீங்கள் பங்காற்றுகிற நிறுவனத்தில் பல நேரங்களில் நீங்கள் அங்கே இருக்கிற பணியாளர்களை எல்லாம் அழைத்து அவர்களை இலக்கை அடைய சொல்லி ஊக்க உரைகள் நிகழ்த்த வேண்டியதாக இருக்கும். அப்போது நீங்கள் எவ்வளவு எழுச்சிமிக்க உரையை ஆற்றுகிறீர்கள், அவர்களை எப்படி ஆற்றுப்படுத்த போகிறீர்கள் என்பதை அனைவரும் கவனிப்பார்கள். சில நேரங்களில் சிலர் உரையாற்றுவதற்கு முன்பே அதிக உற்பத்தி இருக்கும், அவர்கள் உரையாற்றிய பிறகு உற்பத்தி குறைய ஆரம்பித்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு ஊக்க உரையை சிலர் நிகழ்த்துவார்கள். ஆனால் சிலரோ அங்கே தோன்றி அந்த உரையை ஆற்றினால் அங்கே இருக்கிற எல்லோருமே நாம் இன்னும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஊக்க உரையை நீங்கள் வாழ்நாளில் பலமுறை ஆற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அடுத்தது முக்கியமானது இலக்கிய நிகழ்வுகள். இலக்கிய நிகழ்வுகளிலேயே இரண்டு விதம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அரங்கத்தில் 50-60 பேர் மட்டுமே கலந்து கொள்ளுகிற நிகழ்வு. இந்த இடத்திலே நீங்கள் மேடை பேச்சை அமைத்துக் கொள்ளுகிற போது அந்த மேடை பேச்சு எளிமையாகவும் அதே நேரத்தில் அவர்களோடு இதயத்தோடு இதயம் பேசுவதைப் போலவும் அமைந்திருக்க வேண்டும். அந்த மேடை பேச்சினுடைய நோக்கம் அவர்கள் பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அந்த செய்திகளை வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும் என்பதையும் உணர்த்துவதாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல மேடை பேச்சு என்பது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். பயனில்லாத எந்த மேடை பேச்சையுமே நாம் நிராகரிக்கத்தான் வேண்டும். இதனால் எந்த பயனும் இல்லை, நாம் இதிலிருந்து பெறுவதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த மேடை பேச்சுக்காக நீங்கள் செலவழித்த நேரம் வியர்த்தமாக போய்விடும். அதிலிருந்து ஒரே ஒரு செய்தியாவது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று சொன்னால் அதை நான் தலை சிறந்த மேடை பேச்சாக கருதுவேன். ஏனென்றால் அதிலே 50 செய்திகள் இருந்தால் அதில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு செய்தியை எடுத்துக்கொள்ளலாம். எனவே சிறிய கூட்டத்தில் பேசுகிற போது உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் என்கிற போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் அத்தனை பேருடைய கவனமும் நம் மீது குவிய வேண்டும். அதற்காக நாம் வாழ்வினும் பெரிதாக நம்மை உருவகப்படுத்தி கொண்டு பேசினால்தான் அவர்கள் கேட்பார்கள். அப்போது உணர்ச்சி மயம் மிக்க ஒரு பேச்சை நாம் ஆற்ற வேண்டியதாக இருக்கும். அப்படி ஆற்றுகிற போது நாம் எப்படி தொடங்குகிறோம் என்பது மிகவும் முக்கியம். அத்தனை பேருடைய கவனத்தையும் நாம் ஈர்க்க வேண்டும் என்றால் அதில் ஏதேனும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒன்றோடு நாம் அந்த பேச்சை தொடங்கினால் அவர்கள் அத்தனை பேரும் கவனிக்க தொடங்குவார்கள். இது சாத்தியமே இல்லை என்கிற மாதிரி நாம் ஆரம்பித்தால் அவர்கள் ஏன் சாத்தியமில்லை என்று பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அது ஒரு விதமான பாணி. அந்த பாணியை எல்லாரும் கை கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் தொடங்குகிற போது அவர்களை உசுப்பி விடுகிற மாதிரி ஒரு கருத்தை சொன்னால் அவர்கள் எழுந்து அமர்ந்து விடுவார்கள். தூங்குகிறவர்கள் கூட எழுந்து அமர்கிற போது உங்களுடைய பேச்சு நயாகரா வீழ்ச்சியை போல இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நயாகரா நீர்வீழ்ச்சியை சுற்றி 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த விடுதிகளுக்கு அங்கே இருக்கிறவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இரவு நேரத்தில் தூங்குகிற போது தயவு செய்து உங்களுடைய குளியல் அறையில்
எந்த குழாயையோ மூடவில்லை என்று நினைத்து அடிக்கடி எழுந்து பார்க்காதீர்கள். இது குழாயிலிருந்து வருகிற தண்ணீரினுடைய சத்தம் அல்ல, நயாகரா நீர்வீழ்ச்சியினுடைய சத்தம். இது 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இப்படித்தான் கேட்கும் என்று. அப்படி ஒரு நயாகரா நீர்வீழ்ச்சியை போல நீங்கள் பேச வேண்டும், உணர்ச்சி வசப்பட வேண்டும், பொங்க வேண்டும். எப்போதெல்லாம் தேவைப்படுகிறோ அப்போது உங்களுடைய குரல் உச்சஸ்தாயிலே செல்ல வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த மிகப்பெரிய கூட்டத்தை உங்களால் வசியப்படுத்த முடியும். அதே ஒரு ஆன்மீக உரைக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதில்லை. ஒரு ஆன்மீக உரை என்பது மெதுவாக ஒரு மலரை எடுத்து உங்களுடைய கன்னத்திலே ஒற்றடம் கொடுப்பதை போல இருக்க வேண்டும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் மென்மையாக ஒரு பூ உதிர்வதைப் போல இருக்க வேண்டும். ஒரு சருகு நீர்நிலையின் மீது மிதந்து போவதைப் போல இருக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆன்மீக உரையினுடைய இலக்கணம். நீங்கள் ஒரு தொழிற்சாலையை தொடங்குவதற்காக பேசப் போகிறீர்கள் என்றால் அந்த தொழிற்சாலையை பற்றிய சகல நுணுக்கங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கே சென்று பேசுகிற போது அந்த தொழில் தேசிய வருமானத்திற்கு எவ்வளவு முக்கியம், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு தரும், அந்த தொழிலை செய்வதில் என்னென்ன நுணுக்கங்களை நீங்கள் கையாள வேண்டும் என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஒன்றை நான் சொல்லுகிறேன், எவ்வளவு திறம் வாய்ந்த சொற்பொழிவாளராக இருந்தாலும் சரக்கு இல்லாவிட்டால் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே முதலில் நீங்கள் சரக்கை தயார் செய்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த சரக்கை மெருகேற்ற வேண்டும். மெருகேற்றுகிற போது அதிலே சம்பவங்களை சேர்க்க வேண்டும், நகைச்சுவையை சேர்க்க வேண்டும், சில மேற்கோள்களை சேர்க்க வேண்டும். எப்படி என்றால், நாம் உணவு என்பது நம்முடைய ஊட்டச்சத்துக்காகத்தான் என்றாலும் அதிலே சுவைக்காக சில பொருட்களை சேர்க்கிறோம். அப்போதுதான் அதை உண்ண முடியும். கலீல் கிப்ரான் சொன்னார், நான் பேசுவதில் பாதிக்குத்தான் பொருள் உண்டு, ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு மீதி பாதியை நான் பேசினால்தான் உண்டு என்று சொன்னார். அதை போல சொல்லப்படுகிறவை அனைத்துமே பொருள் பொதிந்ததாக இருப்பது இல்லை, ஆனால் அவை பொருளை உயர்த்தி பிடிப்பவையாக இருக்க. எப்படி நாம் நிலவை சுட்டுகிற விரலே நிலவாகி விடாதோ அதை போல சில நேரங்களில் நாம் விரலை போல சில செய்திகளை பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்தது முக்கியமானது, மேடை பேச்சினுடைய தேவை உங்களை ஒரு சாதாரண மனிதன் என்கின்ற நிலையிலிருந்து ஒரு வாசிப்பாளனாக மாற்றும். நீங்கள் மேடையிலே பேசத் தொடங்கிவிட்டால் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் படித்து கொண்டே இருப்பீர்கள். அப்படி வாசிக்கிற போது பல்வேறு விதமான புத்தகங்கள் சங்கிலி தொடராக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு புத்தகம் ஒரு மெழுகுவர்த்தியை போல, ஒரு நூல் அகல் விளக்கை போல. அந்த அகல் விளக்கை வைத்துக்கொண்டு 1000 அகல் விளக்குகளை ஏற்றுவதைப் போல ஒரு நூலில் 10 நூல்களை வாசிப்பதற்கான அறிமுகம் கிடைத்து விடுகிறது. இதை வாசித்தவுடனே அதில் இருக்கிற இந்த நூலை வாசித்தால் என்ன என்று தொடங்குவீர்கள். இப்படி உங்களுடைய வாசிப்பு அகண்டமாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்படி அந்த அகண்டமான வாசிப்பால் உங்கள் உள்மையத்திலே என்ன நடக்கும்? முதலாவதாக நீங்கள் பணிவானவர்களாக ஆகிவிடுவீர்கள், நீங்கள் மென்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். உங்களிடம் அங்கெங்கே தலை தூக்குகிற அந்த தன்முனைப்பெல்லாம் உதிர்ந்து போய்விடும். நாம் ஒன்றுமே கற்கவில்லை என்கிற உணர்வு ஏற்படும். தேடி தேடி படிப்பீர்கள். எல்லா சக மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பிப்பீர்கள். எதிரே இருக்கிற ஒருவர் அனுபவம் பெற்றவர், அவருடைய அனுபவத்திலிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ளலாம். நம் படிப்பை விட அவருடைய பட்டறிவு மேம்பாடு உடையது என்று அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். புத்தகங்களை வாசிப்பதிலிருந்து நீங்கள் மனிதர்களை வாசிக்கின்ற அந்த நிலைக்கு மாறுவீர்கள். பிறகு மனிதர்களை வாசிக்கிற நிலையிலிருந்து மனிதர்களை நேசிக்கிற நிலைக்கு வருவீர்கள். அப்போது இந்த உலகமே அழகானதாக ஆகிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் ஒரு புல்லை பார்த்தால் அது இந்த பிரபஞ்சத்தின் பிரதிநிதியாக தெரியும். நீங்கள் புல்லையும் ஒரு மிகப்பெரிய பனைமரத்தையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டீர்கள். ஒரு புல்லின் நுனியில் இருக்கிற பனித்துளைக்கு கூட நீங்கள் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள். இந்த உலகம் உங்களுக்கு ஆனந்தமயமானதாக விரியும். அதுதான் மேடை பேச்சின் தேவை என்று கூறி உங்கள் வினாக்களுக்காக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். கேட்கலாம். அதுக்கு முன்னாடி 2 வார்த்தைகள். இன்னைக்கு இறையன்பு சார் ஆற்றிய உரை, இந்த உரையில் அவர் பேசுகிற போது ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொன்னார். சுருக்கமாக பேசுங்கிறத வலியுறுத்திக்கிட்டே இருந்தார். சுருக்கமாக பேசுறதுன்னா என்ன? இப்போ 1 மணி நேரம் அவர் பேசினார்.
ஆனால் நமக்கு ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்ட மாதிரி நம்ம அப்படியே வந்துட்டு அவ்வளோ ஷார்ட்டாக அது முடிஞ்ச மாதிரி இருக்குது. அவர் 1 மணி நேரம் வந்து பேசினாரே ஒழிய அந்த 1 மணி நேர உரைக்குள்ளார ஒரு 20-30 உரைகள் இருந்தது. எந்த டாப்பிக்குமே அவர் 2 நிமிஷத்துக்கு மேலே கன்வியூ பண்ண மாட்டார். ஒரு டாபிக் ஓப்பன் பண்ணுறாருல, நீங்கள் அதை கவனிக்கணும். வந்துட்டு சில பேர் என்ன தெரியுமா, பேசையில் அதுக்குள்ளே போய் சிக்கிக்குவான், வெளியே வர முடியாது. வந்துட்டு இந்த லேபர் இதில் மாட்டுற மாதிரி சுற்றி ஒரு மேட்டருக்குள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. கேட்குறவனுக்கு இப்போ தானே அதை சொன்னால் வந்துட்டு ஏன் திரும்ப அதை சொல்கிறான், இது தோணும். வந்துட்டு அதாவது அந்த லேபர் இதில் மாட்டிக்காமல் நீ 10 நிமிஷம் பேசினா கூட அதில் 5 விஷயங்கள் நீ சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் பேச்சில் கவனிங்க, எத்தனை டாபிக். ஒரு புறம் பேசுறதுல இருக்க பிரின்சிபல்ஸ் பற்றி பேசுகிறார், ஐடியாஸ் பற்றி பேசுகிறார், ரீடிங் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறத பற்றி பேசுகிறார், படித்ததை எப்படி எடுத்து சொல்லணுங்கிறத பற்றி பேசுகிறார். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக வரலாற்றில் இருந்தும் சமகாலத்தில் இருந்தும் அவர் சொல்கிறதுன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் என்பதைத்தான் இந்த உரை நமக்கு காட்டுகிறது. இப்போ இந்த ஒர்க் ஷாப் முழுக்க இவர் பேசுனதுடைய விரிவாக்கத்தையும் மேலும் மேலும் அது சார்ந்த அடுத்தடுத்த லேயரையும் தான் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த 3 நாளுமே. இது எவ்வளோ பெரிய வாய்ப்புங்கிறத யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று, அவர் பேசுகிறப்போ முழுக்க ஒரு பேச்சாளர்கிட்ட நீங்கள் வந்து முதல்ல கவனிக்கிறது பாடி லாங்குவேஜ் பற்றி அவர் சொன்னார். அவர் கைகளை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிங்களா? சில சமயம் ஒரு கையை காட்டி பேசுவார், இன்னொரு சமயம் இந்த கையை மட்டும் காட்டி பேசுவார், அப்புறம் 2 கைகளையும் விரித்து அந்த டாபிக் தகுந்த மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். சில இடத்துல 2 கைகளையும் குவித்து அந்த டேபிள் மேலே வச்சு பேசுவார். குரல் தானே பேசுது, வாய் தானே பேசுது. எதுக்குன்னா நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம சொற்கள் மட்டும்தான் பேசுது, நம்ம உடல் மொழி, அப்புறம் குரலில் அவர் காட்டின ஏற்ற இறக்கங்கள், உச்சரிப்பில் இருக்க சுத்தம். சில பேர் குலோக்கிலாக பேசுவாங்க, இப்போ நானும் அப்படி தான் பேசுவேன். வந்துட்டு அது வேறு விதமான ஒரு பேச்சு பாணி. ஆனால் எல்லாவற்றிலுமே அந்த சுருக்கம்ங்கிறதையும் அந்த சுவாரஸ்யம்ங்கிறதையும் டாப்பிக்கை ஒரே டாபிக் தான், ஆனால் அதுக்குள்ளே எத்தனை லேயரில் பேசினாருங்கிறத கவனிக்கணும். அவர் சொல்கிற செய்திகளை குறிப்பிடுத்துக்கிறதுங்கிறது ஒரு பகுதின்னா அவர் எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறாருங்கிறத தான் நீங்கள் கவனிக்க. இங்கே இருக்க எல்லா பேச்சாளர்கள்ட்டையும் நீங்கள் கவனிக்க வேண்டியது ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷன் மட்டும் நம்ம மனசில் இறங்கிருச்சின்னு சொன்னால் நம்ம பிரமாதமாக நம்ம பேசலாம். அப்புறம் வந்து இன்னொன்று பாருங்கள், அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து பேச மாட்டார். அங்கே இருக்க இந்த செக்ஷனை பார்ப்பார், இங்கே பார்ப்பார், இங்கே நாங்கள் உட்காந்துருக்கவங்கள பார்ப்பார். ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவருடைய கண்கள் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். வந்து ஏன்னு கேட்டோன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தோணும் அவர் நம்மக்கிட்ட தான் பேசுகிறாருன்னு. ஒரு பேச்சாளனோட பேசிக் ஸ்கில்ஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கணுங்கிறதுக்கு இதை சொல்கிறேன். அதை அவருடைய இயல்பாக அவர் திட்டமிட்டதை உருவாக்கிக்கல, அவர் இயல்பாக எல்லாரும் கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறார். இதை நான் சொல்கிறது வந்து அவரை வந்து அவரை அப்ரிஷியேட் பண்ணுற இடத்துல அவர் இல்லை. அவர் எவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டார். ஆனால் நான் அவர்கிட்ட இருந்து எதெல்லாம் எடுத்துக்கிறேங்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு முறையாவது ஒரு பேச்சாளன் வந்து எல்லா கண்களையும் சந்திச்சிடணும். அந்த ஆடியன்ஸை வந்து அவர் கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் இருக்க அத்தனை கண்களையும் பார்த்துடணும். அப்படி பார்க்குறப்ப தான் நம்ம பேச்சுக்கலையை வளர்த்துக்கிறோங்கிறதுக்கான முதல் படி. படிக்கிறது ப்ராசஸ் ஆகணும், படிச்சுக்கிட்டே இருந்தது தான். அண்ணாவை பற்றி ஒன்று சொல்லுவாங்க. இப்போ தான் யூடியூப்லாம் வந்துருச்சு. இப்போ இப்போ இங்கே எடுத்து போடுறாங்க இல்லையா, நாளைக்கு இன்றைக்கி எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு இந்த டாப்பிக்கே இங்கே பேச போகிறவங்க யாருமே பேச முடியாது, மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருவாங்க. அப்போ புதுசாக தான் பேசி ஆகணும். அந்த காலத்தில் அப்படி இல்லை. சில பேச்சாளர்கள்லாம் அந்த பழக்கத்தில் இன்னும் இருக்காங்க. ஒரே ஒரு டாபிக் இருக்கும், அதை எல்லா ஊர்லேயும் பேசுவோம். நீங்கள் தொடர்ந்து 2-3 கூட்டத்துக்கு போனீங்களானே தெரிஞ்சிடும் அடுத்த கூட்டத்துக்கு போக வேணான்ட்டு. அண்ணா ஒரு நாளைக்கு 3 கூட்டம் பேசுவார், வெவ்வேறு ஊரில். 3 கூட்டத்துலையுமே டிஃப்ரெண்ட்டான டாபிக் பேசுவார். அண்ணாட்ட கேட்டப்போ எதுக்குங்க அங்கே பேசுகிறதா இந்த ஆடியன்ஸ் வேறு எதுன்னு நீங்கள் பேசலாமேன்னப்போ, என் பேச்சு அப்புறம் எனக்கே போர் அடிக்கும்ல, என் எனர்ஜி லெவல் குறையும்ல அப்படிங்கிறார் அண்ணா. ஒரு பேச்சாளனுக்கு அவன் பேச்சை முதல்ல அவனே கேட்கணும், சுவாரஸ்யமாக இருக்கணும். அதுக்கு தான் அவர் படிப்பை அவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் டீ பிரேக், கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் டீ பிரேக் இருக்குது. டீ முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம வந்து ஒளிவண்ணன் சார் பேசுவார். அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாகவும் அடுத்த கட்டத்தில் இது உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதாகவும் இருக்கும். நீங்கள் சார்கிட்ட வந்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, என் பேர் மைத்திலி. நான் எத்திராஜ் கல்லூரி மாணவி, வேதியியல் துறையில் பயில்றேன். தமிழில் ஆர்வம் இருக்குது, எல்லாமே அதில் தான் இருந்தேன். இப்போ இங்கே வந்திருக்கோம். இப்போ என் கேள்வி என்னென்னா, காந்தியடிகளே வந்து பயந்தார் மேடை பேச்சுகளில் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அந்த பயம், மேடை பேச்சு பயம் இருக்குது. முன்னாடி வந்து நின்னோன்னா நம்மளை யாராவது ஏதாவது நினச்சிருவாங்களா, நம்ம ஏதாவது உளறிடுவோமா, அந்த பயம் தான் முதல்ல வந்து நிற்கும்.
ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் இந்த செயல்திறன்கள் இதெல்லாம் பண்ணணும், நம்ம இந்த கைகள் ஆட்டி பேசுகிறது, அந்த மொழி நடை எல்லாமே மைண்டில் இருந்தால் கூட எனக்கு இப்போ ஒரு டவுட் இருக்குது. பயம் நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமான்றனால பயம் வருதா, இல்லைன்னா நம்ம எதிர்க்க இருக்கிறவங்க நம்ம என்ன நினச்சிருவாங்களோ நினச்சி நமக்கு பயம் வருதா அப்படின்னு ஒன்று நீங்கள் அந்த இடத்துல ப்ரிப்பேரே பண்ணாமல் பேசக்கூடிய இடத்துல கூட உங்களுக்கு பயம் இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் பயம் இருக்கும். சர்ச்சில் ஒரு முறை பாத்ரூமில் சர்ச்சில் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டவுடனே அவருடைய பணியாளர் ஐயா கூப்பிட்டீங்களா அப்படின்னாராம். உங்ககிட்ட பேசலாம், ஐ எம் டாக்கிங் டு த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னாராம். அவர் பாத்ரூமில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார், அவ்வளோ பெரிய பேச்சாளர். அதனால் கொஞ்சோண்டு அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தால் கண்டபடி பேச ஆரம்பிச்சிருவாங்க. லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் எசென்ஷியல். ஆனால் இந்த பயம்ங்கிறது முதலாக மக்களை சந்திக்கும் போது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதிலிருந்து எப்படி நாம் வரணும்னா நிறைய ஒத்திகை பார்க்கணும். 2 விதமான ஒத்திகை பார்க்கலாம். ஒன்று நீங்கள் தனியாக பேசி 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 பார்க்கறது, ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது. கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய உடல் மொழிகள், உங்களுடைய புருவம், உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஏன்னா ஃபேஸ் இஸ் தி வார் ஃபீல்ட் ஆஃப் தி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் பேசுகிறது முகத்தில் எப்படி பாவனைகள் இருக்குது, எந்த மாதிரி, ஏன்னா ஒரு கல் மாதிரி சில பேர் பேசுவாங்க, முகத்தில் எந்த பாவனையுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க மக்கள்கிட்ட ஈடுபட பண்ண மாட்டாங்க. அந்த ஐ மூமெண்ட்ஸ் முக்கியம். எல்லாரையும் பார்த்து பேசுகிறது, அதுதான் அவர் கவிஞர் சொன்னார், எல்லாரையும் பார்த்து பேசுகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய கெஸ்டர்ஸ், உங்களுடைய போஸ்டர். ஒரு உதாரணமாக நீங்கள் எப்படி நின்று பேசணுங்கிறதுல கூட ஒரு இலக்கணம் இருக்குது. நீங்கள் இப்படி நின்று பேசுனீங்கன்னா உங்களை அறியாமல் ஒரு பயம் வந்துடும். இந்த 2 காலையும் அகல விரிச்சுக்கிட்டு இந்த ஆடியன்ஸை ஃபுல்லாக பார்த்து பேசுகிறது தான் ஒரு கம்பீரமான நடை. அந்த போஸ்டர்லேயே ஒரு கம்பீரம் இருக்கணும். இப்படி சில பேர் பேசுவாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இப்படி பேசுவாங்க. இதெல்லாம் பேசக்கூடாது. இப்படி கம்பீரமாக நின்று மேடையை பார்த்து பேசணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் உங்களை இந்த மாதிரி ஒத்திகை நிறையா இந்த கண்ணாடி முன்னாடி பார்த்து 10 முறை 15 முறை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க. அப்போ ஒகாபுலரியில் உங்களுடைய சொற்திறனில் ப்ராப்ளம் இருக்கா, சொல் ஆட்சியில் ப்ராப்ளம் இருக்கா, கருத்து தடை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து வெளியே வாருங்கள். அதற்கு பிறகு நல்லா உங்களை கேலி பண்ணாத ஒரு 4 நண்பர்களை வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி பேசி பழகுங்க. இது அடுத்த விஷயம். 4வது என்னன்னா, நீங்கள் உணவு வேலையில் மற்ற நண்பர்கள்ட்ட என்ன பேச போகிறேங்கிறத சொல்லி சொல்லி ஒரு பயிற்சி பெறுங்க. இதையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முதல் முறை பேசும்போது அந்த பயத்தை உங்களால் வென்றிட முடியும். மகாத்மா காந்தியடிகளுக்கு பயம் இருந்தது நான் சொன்னது காரணம், அந்த மாதிரி தொடக்கத்தில் பயம் இருந்த ஒருவர் தன்னுடைய பேச்சால் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தலபுராணம் இருக்கிற அளவிற்கு, காந்தி புராணத்தை பரவ வைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சு அவ்வளவு ஆழமாக இருந்தது என்றால் அதற்கு காரணம் என்னவென்றால் பயிற்சி தான். 2 விஷயம் ரொம்ப முக்கியம். எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. ஒன்று பயிற்சி, இன்னொன்று முயற்சி. பயிற்சினா எப்படி எடுக்கணும், அதை தினமும் பண்ணணும், குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணணும், குறிப்பிட்ட கால அளவு பண்ணணும், குறிப்பிட்ட முறையில் பண்ணணும், ஆர்வத்தோடு பண்ணணும், அக்கறையோடு பண்ணணும், அர்ப்பணிப்போடு பண்ணணும், முழு மனசோடு பண்ணணும், கவனச்சிதறல் இல்லாமல் பண்ணணும், விளைவை எதிர்பார்த்து செய்ய வேண்டும். நீங்கள் இந்த பயிற்சி எடுக்கும் போதே நம்ம நல்லா பேசினா எப்படி நான் அதை எடுப்படணுங்கிற அந்த காட்சிப்படுத்துனீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களுக்கு ஊக்கம் வரும். நன்றிங்க. வணக்கம் ஐயா, என் பேர் கிருத்திகா. நான் பாரதி மகளிர் கல்லூரியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். கருத்துக்கள் இப்போ 10 நிமிஷம் பேசினாலும் அதில் 5 கருத்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறீங்க சார். இப்போது நான் ஸ்கூல் லெவலில் படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எனக்கு எழுதி கொடுத்தாரு எவ்வளோ நேரத்தில் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் ஏறின மேடைகள் எல்லாமே 3ஆம் பரிசு இல்லை 2ஆம் பரிசு எதனா ஒரு பரிசு பெற்றுட்டு தான் வருவேன். ஆனால் இப்போ கல்லூரிக்கு போகும்போது வர பேச்சு போட்டிகளில் எங்கள் அப்பா இல்லை எனக்கு உதவி செய்கிறதுக்கு. நானே எழுதி எடுக்கிறனால எந்தெந்த கருத்துக்கள் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் என்னுடைய வாய்ப்புகளை நான் அந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறேன். ஸோ அதை எப்படி கருத்துக்களை கொண்டு வரணும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எப்போதுமே நிறைய கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றும்.
அது வந்து ஒரு பேச்சுக்காக தயார் பண்ணும்போது, இப்போ 3 நிமிடம் தான் நீங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த 3 நிமிடத்தில் 3 தகவல்களை ஒழுங்காக சொன்னால் போதும். அப்போ எது ரொம்ப முக்கியம், எதற்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே நம்மளுக்குள்ள ஒன்று என்னென்னா, எந்த உரை ஆற்றிய பிறகும் அந்த உரை முழுமையானதாக ஆற்றியவர்களுக்கு தோணாது. ஒருத்தர் சொன்னார், ஒவ்வொரு முறையும் நான் 4 உரை ஆற்றுகிறேன். 1 நான் தயாரித்த உரை, 2வது நான் பேசிய உரை, 3வது பேசிவிட்டு திரும்ப வரும்போது இப்படி பேசியிருக்கலாமே என்று தோன்றுகிற உரை, 4வது பத்திரிகைகளில் வெளியாகிற உரை என்று 4 உரைகள் ஒவ்வொரு முறையும் தயாராகின்றன அப்படின்னு சொன்னார். அதனால் முழுமை வராது. ஆனால் நீங்கள் ஏதாவது முக்கியத்துவம்னு பார்க்கணும். இது எப்படின்னா, இது உங்கள் லைஃப்பில் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு கூட உபயோகமாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் குடிமைப்பணி தேர்வு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து 25 வேர்ட்ஸில் ஒரு கேள்விக்கு பதில் எழுதணும். அதே கேள்வியை 250 வேர்ட்ஸ்க்கும் கேட்கலாம். 25 வேர்ட்ஸ்க்கும் போது எதை நீங்கள் முக்கியத்துவப்படுத்துவீங்க? அது மாதிரி உங்கள் மைண்டில் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமானது என்னவோ அதை முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் 3 கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த கருத்துக்களை தெளிவுபடுத்த வேண்டும். அதை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு உதாரணம், அதற்கு பிறகு அதனுடைய நடைமுறையில் என்ன சிக்கல், இது 2ஐயும் நீங்கள் விளக்குனீங்கன்னா போதும். இப்படி நீங்கள் விளக்குனீங்கன்னா எளிதில் நீங்கள் அதுக்கான தயாரிப்பை செய்ய முடியும். ஒரு கட்டத்தில் மற்றவங்க தயாரித்து கொடுத்த உரையிலிருந்து நாம் எப்படி கங்காரு வந்து தன்னுடைய குட்டியை கொஞ்ச நாள் வயிற்றில் சுமந்திருக்கோம், அந்த மாதிரி தயாரித்து யாராவது கொடுக்குற உரை கொஞ்ச நாள் இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்கிறேன், 4 விதமான உரைகள் இருக்குது. ஒன்று வந்து தயாரித்து முழுக்க தயாரித்து மனப்பாடம் செய்து கொண்டு பேசுகிற உரை, அல்லது தயாரித்து விட்டு தயாரித்து படிக்கிற உரை. இது சில இடங்களில் நடக்கும். உதாரணமாக நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பேசணும்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகளை பற்றி நீங்கள் பேசணும். நீங்கள் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்க்கு செலக்ட் ஆகிடுறீங்க, இந்தியா சார்பில் ரெப்ரசன்ட் ஆகிறீங்க. அங்கே போய் பேசணும்னா நீங்கள் அங்கே போய் எக்ஸ்டம்போவெல்லாம் பேச முடியாது. நீங்கள் தயாரித்து அதை வந்து உங்களுடைய ஹை கமிஷனர் வெட் பண்ணி, இங்கே வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரி வெட் பண்ணி இதை தான் பேசணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கொடுக்கும். அதில் ஒரு சொல் கூட மாறாமல் நீங்கள் வாசிக்க வேண்டும். அதனால் தயாரித்து வாசிக்கக்கூடிய ஒரு உரை. 2வது தயாரித்து குறிப்புகளை மட்டும் வைத்துக்கொண்டு பேசுகிற உரை, முழுக்க இல்லாமல் பேசுகிற உரை. இது ஒரு உரை. இது 2மே இந்த தயாரித்த உரையில் வந்துடும். 2வது பாதி தயாரித்துட்டு பாதி அந்த சூழலுக்கு ஏற்ப பேசுவது, இது 2வது வகையான உரை. 3வது வந்து எக்ஸ்டெம்போ, தயாரிக்கலை ஆனால் அந்த இடத்துக்கு வந்து நம்முடைய மனசில் எல்லாத்தையுமே ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு பேசுவது, இதுக்கு பேர் எக்ஸ்டெம்போ உரை. 4வது கவிஞர் மனுஷபுத்திரன் அவர்கள் கூறியதை போல மேடையில் ஏறினோடனே ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. அறிஞர் அண்ணாவுக்கெல்லாம் அப்படி கொடுப்பாங்க. கல்லுன்னு பேச கொடுக்குறாங்க. அந்த இடத்துல கல்லை பற்றி பேசுகிறாரு. ஆற்றங்கரைன்னு தலைப்பு கொடுக்குறாங்க, ஆற்றங்கரையை பற்றி பேசுகிறாரு. அதே மாதிரி சத்தியமூர்த்தி அவருக்கு வந்து நத்திங்னஸ் அப்படிங்கிறத பற்றி பேச கொடுக்குறாங்க, நத்திங் அப்படின்னு பேச கொடுக்குறாங்க. இது மாதிரியான தலைப்புகள் கொடுத்து அந்த இடத்துல மேடையில் பேசுகிறது இம்ப்ராம்ப்டு ஸ்பீச்னு பேர். இந்த இம்ப்ராம்ப்டு ஸ்பீச்சை பேசணும்னா நீங்கள் விரிவான வாசிப்பும் உங்களுக்கு மேடை பேச்சில் மிகப்பெரிய நுட்பமும் இருந்தால் தான் அந்த இம்ப்ராம்ப்டு ஸ்பீச்சை உங்களால் பேச முடியும். எக்ஸ்டெம்போ பேசுகிறதே ஒரு நிபுணத்துவம் தான். நீங்கள் இப்போ ப்ரிப்பேர்டு ஸ்பீச்சிலேருந்து நீங்கள் அடுத்த நிலைக்கு யாரோ ஒருத்தர் தயாரித்து கொடுத்த பேச்சிலேருந்து நீங்கள் தயாரிக்கிற பேச்சுக்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு நிறைய வாசித்து முக்கியமானவற்றை எடுத்து 2-3 முறை பழகினீங்கன்னா நீங்களே பேசி பழகலாம். ஐயா, அப்புறம் இன்னொரு வினாவும் இருக்குது. இப்போ நம்ம பேச்சு போட்டி நம்ம போகும்போது எப்படி உரையை துவக்குறோமோ அதே மாதிரி நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க நோட் பண்ணுவாங்க. தொடக்கும்போது நம்ம அதோடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லி எடுக்கிறோம், ஆனால் முடிக்கும்போது அதை எப்படி முடிக்கிறது அப்படின்றதுல ஒரு கவித்துவமாக முடிங்க. முடிக்கும்போது நம்பிக்கையோடு முடியுங்கள், கவித்துவமாக முடியுங்கள். அதை வந்து ஒரு கவிதையினுடைய நயத்தோடு முடியுங்கள், உற்சாகப்படுத்துவது போல முடியுங்கள், நம்பிக்கை துணிக்கும் வகையில் முடியுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும். நன்றிங்க. ஐயா, என் பேர் ஜெயதேவி, நான் ராணிமலை கல்லூரியிலிருந்து வரேன். ஐயா,
பேச்சுக்கலை அப்படிங்கிறது வந்து நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கு அமைந்த அரிய கலை பேச்சுக்கலைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாசிக்கணும் நிறைய நூல்களை வாசிக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அது எப்படிப்பட்ட நூல்களாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகங்கய்யா. ஒரு லைப்ரரிக்கு போனால் அங்கே இருக்கிற மொத்த புத்தகங்களையும் வாசித்து முடிச்சிடணுங்களா, இல்லை நமக்கு தேவையான புத்தகங்களை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறது, ஒரு பேச்சாளனா நமக்கு தேவையான மேடைகளுக்கு தேவையான நூல்களை எப்படி தேர்ந்தெடுத்து படிக்கிறது வாசிக்கிறதுன்னு தெரியுங்கய்யா. முதலாவதாக நீங்கள் சொற்பொழிவுக்காக மட்டும் படிப்பது அப்படிங்கிற மனநிலையிலிருந்து விலகுங்க. வாசிப்பது என்பது நிகழ்த்த வேண்டியது. நீங்கள் சும்மா இருக்கிற போது கூட வாசித்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு முடிந்தால் 2 மணி நேரம் எதையாவது வாசிக்க வேண்டும். அது ஒரு கதையாக இருக்கலாம், அது ஒரு நாவலாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், வரலாறு தொடர்புடையதாக இருக்கலாம், அறிவியல் தொடர்புடையதாக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே நீங்கள் கொஞ்சம் வாசிக்கணும், அடிப்படையானவற்றை வாசிக்கணும். ஏனென்றால் என்னை பொறுத்தவரை ஒரு தலை சிறந்த உரை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, நாங்கள்லாம் சொல்லுவோம் என்னென்னா, ஒரு சுற்றுலாவை வந்து ஒரு சுற்று அமைத்தோம்னா எப்படி அமைப்போம்னா, இளைஞர்களுக்கு தேவையான ஒன்று, சிறுவர்களுக்கு பிடித்த ஒன்று, பெரியவர்களுக்கு பிடித்த ஒன்று, திருமணமானவர்களுக்கு பிடித்த ஒன்று, இப்படி அனைத்து தரப்பினரையும் கவரக்கூடிய. உதாரணத்துக்கு நாங்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் எங்கும் ஏறலாம் எங்கும் இறங்கலாம் அப்படிங்கிற ஒரு சுற்றுலாவை நடத்தணும். அதில் என்னென்னா பார்த்திங்கன்னா முதலை பண்ணை இருக்கும், சில பேருக்கு வனவிலங்குகள் பிடிக்கும். அதில் பார்த்திங்கன்னா முட்டுக்காடு போட் கிளப் இருக்கும், இளைஞர்களுக்கு போட்டில் போகிறது பிடிக்கும். மருந்தீஸ்வரர் கோயில் இருக்கும், சில பேர் சோழமண்டல் ஆர்ட்ஸ் வில்லேஜ் இருக்கும், கலைஞர்களுக்கு அது பிடிக்கும். ஆர்கியாலஜி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பிடிச்சவங்களுக்கு மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்கள் இருக்கும். இப்படி வரிசையாக அனைத்தும் இருக்கிற மாதிரி அதை தேர்ந்தெடுத்தோம். ஒரு நல்ல உரை எப்படி இருக்கணும்னா, அதில் கொஞ்சம் அறிவியல் இருக்கணும், கொஞ்சம் வரலாறு இருக்கணும், கொஞ்சம் பூகோளம் இருக்கணும். இது எல்லாமே இருக்கிற மாதிரி அமையும் போது தான், அதாவது நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் இருக்கணும், தெரியாதது நிறைய இருக்கணும். அப்போ தான் அது வாசகர்களை இழுக்கக்கூடிய ஒரு உரையாக இருக்கும். அதனால் நீங்கள் என்னன்னாக்க, அடிப்படையிலேயே நம்ம படிக்க வேண்டிய சில நூல்கள் இருக்குது. அந்த நூல்களை நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் வரலாறு இது மாதிரி சுவையாக எழுதப்பட்ட நூல்கள் இருக்கின்றன, அவற்றை வாசியுங்கள். அதுக்கப்புறம் எந்த தலைப்பை எடுத்துக்கொள்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி வாசியுங்கள். அப்படி நீங்கள் வாசிக்கும்போது உங்களை அறியாமலேயே ஏற்கனவே வாசித்தவற்றில் இருந்த பொருள்கள், ஏற்கனவே வாசித்தவற்றில் இருந்த செய்திகள் உங்களுக்கு தானாக பேசுகிற இடத்துல வந்து விடும். அதற்காக நீங்கள் பிரத்யேகமாக தயாரிக்க வேண்டிய அவசியமில்லை. வணக்கம் சார், என்னோடய பேர் சிகாமணி. நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி இன் எஜுகேஷனில் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சந்தேகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பேச்சாக இருந்தாலும் குரல் வளம் வந்து ரொம்ப முக்கியமாக நான் கருதுகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, குரல் வளத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்து டிப்ஸ் கிடைக்குமான்னு என்னோடய சந்தேகத்தை வைக்கிறேன் சார். குரல் வளத்தை மேம்படுத்துவதற்கு என்னென்னா, பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். 2 விதமானது இருக்குது. ஒன்று வந்து நம்முடைய வோக்கல் கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த வோக்கல் கார்ட்ஸுக்கு பயிற்சி இருக்குது. அதற்கான ஸ்பெசிஃபிக்கான பயிற்சிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வோக்கல் கார்ட்ஸு ஸ்ட்ரென்தன் ஆகும். உறக்க பேசினாலும் உங்களுக்கு தொண்டை கட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. இதில் உங்களுக்கு ஒரு ஸ்பீச் சொல்கிறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். டெட் டாக் அதில் ஒரு ஸ்பீச்சை வந்து எப்படி டெலிவர் பண்ணுறதுன்னு ஜூலியன் ட்ரெஷர் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. ஆச்சா, அந்த ஸ்பீச்சை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வோக்கல் கார்ட்ஸுக்கு 6 விதமான எக்ஸசைஸ் சொல்லியிருக்காரு. அந்த 6 விதமான எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய குரல் வளம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 1. 2வது, விடிய காலையில் நீங்கள் வந்து சுடு தண்ணியை குடித்து உங்களுடைய தொண்டையை வளப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இது இல்லாமல் மேடையில் பேசும்போது அடிக்கடி குரல் வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மருந்து வந்து அதிமதுரம் அப்படிங்கிறது ஒன்று. இல்லைனா லாசஞ்சஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 2ஐயும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பு இல்லாமல் அது இருக்கும். நீங்கள் பேசுவதற்கு முன்னால் ஒரு குவளை வெந்நீர் குடிப்பது நல்லது, அதுவும் மிகவும் நல்லது.
நீங்கள் ஒவ்வொரு மனிதருமே உங்களுக்கு ஒரு மேடைன்னு நினச்சிக்கங்க. அந்த ஒரு உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போகிறீங்க. நீங்கள் இறங்கும் போது அந்த ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் உங்களை மாதிரி ஒரு சவாரியை பார்த்ததே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றிகரமான பேச்சாளர். நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதருமே உங்களை நேசிக்கிற அளவுக்கு பேசுகிறது தான் ஒரு சிறந்த இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன். இன்னும் சொல்லப்போனால் 10 லைஃப் ஸ்கில்லில் ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு செல்ஃப் அவேர்னஸ், 2வது இன்டர்பர்சனல் ஸ்கில், 3வது கிரிட்டிக்கல் திங்கிங், 4வது க்ரியேட்டிவ் திங்கிங், 5வது டெசிஷன் மேக்கிங், 6வது ப்ராப்ளம் சால்விங், 7வது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், 8வது எம்பத்தி, 9வது மேனேஜிங் த ஸ்ட்ரெஸ், 10வது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இது அத்தனையுமே உங்களுக்கு அமைஞ்சால்தான் நீங்கள் வெற்றிகரமாவீங்க. அதில் இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். 7வதாக இருக்கிறது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நான் ஸ்ரீ பரசக்தி மொழி கல்லூரி குற்றாலத்தில் வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்காக குற்றாலத்தில் வந்திருக்கீங்களா? எல்லாரும் அப்செட் பண்ணுங்க. எழுதும்போது அதில் வந்து நிறைய கோடிங்ஸ் போட்டு எழுதுறோம். அதே மாதிரி பேச்சு போட்டியில் பேசும்போது அந்த கோடிங்ஸ் வந்து நம்ம எழுதி வைக்கிறோம். நான் யூஸ் பண்ணும்போது அது வந்து தெளிவாக வர அந்த கோடிங்ஸ் எழுதுவோம். அந்த நிறைய சொல்றதை எழுதுவோம். அதே மாதிரி நம்ம பேச்சு கலையில் பேசும்போது அதை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தயக்கம் வருது. இல்லை நீங்கள் வந்து ஒரு 5 நிமிட பேச்சு, 5 நிமிட பேச்சில் எத்தனை மேற்கோள்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேற்கோள்களாலே நிரம்பின ஒரு பேச்சு இருந்தால் சுய சிந்தனை வெளிப்படாமல் போயிடும். உங்களுடைய கருத்துக்கு வளம் சேர்ப்பதற்குத்தான், வலு சேர்ப்பதற்குத்தான் நீங்கள் மேற்கோளை பயன்படுத்தணும். தொடக்க காலத்தில் ஒரு நெடிய மேற்கோளை நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். சுருக்கமான மேற்கோள்களை பயன்படுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 நிமிட பேச்சில் ஒரு 5 மேற்கோள்கள் இடம்பெறலாம், அதற்கு மேலே இடம்பெறக்கூடாது. மேற்கோள் சொல்லணுமேங்கிறதுக்காகவே ஒரு மேற்கோள் சொல்லக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், மேற்கோள் காட்டுபவனெல்லாம் முட்டாள் என்று மயாபாஸ்கி கூறியிருக்கிறார் அப்படின்னு. இதுவே ஒரு மேற்கோள் தானே. அந்த மாதிரி மேற்கோள் வந்து சுருக்கமாகவும் குறைவாகவும் இருக்க வேண்டும். அந்த மேற்கோளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஒரு குழப்பம் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன். மேற்கோள்கள் நல்லா தரவாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மேற்கோளை பயன்படுத்துங்க. மேற்கோள் தரவாக தெரியாமல் தவறாக மேற்கோள் காட்டிவிடக்கூடாது. அதனால் அதை வந்து அகவயப்படுத்துங்கள். அகவயப்படுத்த என்ன எழுதுகிறாருன்னா, எங்கே போனாலும் ஒரு சின்ன நோட்டோடு போங்க, எதை பார்த்தாலும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் வாசிப்பதில் எதெல்லாம் உங்களை வசீகரிக்கிறதோ அதை நீங்கள் எழுதி வைங்க. எழுதிட்டு அடுத்த நாள் காலையில் அது ஒரு முறை வாசிங்க, அதுக்கடுத்த நாள் மறுபடியும் வாசிங்க. தினமும் இப்படி சேர சேர ஒரு முறை வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுடைய ஆழ்மனத்தில் சென்று தங்கிவிடும். அப்போது அது உங்களுடைய உடலின் ஓர் உறுப்பாக ஆகிவிடும். அப்போது எப்போதும் மறக்காது. தேவையான போது எப்படி கணனியிலிருந்து அது மேலே வருதோ அந்த மாதிரி உங்களுடைய ஆழ்மனத்திலிருந்து மேல் மனத்துக்கு அது தானாக மிதந்து வரும். அப்போது நீங்கள் அதை கையாள முடியும். 50 பேருக்கு முன்னாடி பேசும்போது அந்த பயம் இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு 500 பேர் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பயமும் நடக்கமும் சேர்ந்து வருது. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு 50 பேருக்கும் ஒன்று தான், 500 பேருக்கும் ஒன்று தான். நீங்கள் அதை வந்து நீங்கள் 500ன்னு வந்தோடனே உங்கள் மனசில் வந்து ஒரு சின்ன ஒரு திரையை போட்டுக்கிறீங்க. 50 பேர் முன்னாடி பேசினா அவர் கவிஞர் சொன்ன மாதிரி 5 லட்சம் பேர் முன்னாடியும் பேசலாம். அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய கூட்டம் இருக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுடைய பேச்சினுடைய தரம் உயரும். ஏன்னு கேட்டால், இவ்வளவு பேர் அர்ப்பணிப்போடு வந்து உட்காந்துருக்காங்களே நமக்காகன்னு உங்களை அறியாமலேயே அந்த பேச்சில் நயம் சேரும். ஏனென்றால் பல நேரங்களில் பேச்சு என்பதை தீர்மானிப்பவர்கள் சொற்பொழிவாளர்கள் மட்டுமல்ல, பார்வையாளர்களும் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி. வணக்கம் ஐயா, என்னோட பேர் தமிழ் முல்லை. இன்றைக்கி வந்து நிறைய மேடை பேச்சுகள் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆங்கில சொற்கள் கலந்து பேசுகிறாங்க. அது வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது, எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதுவே ஒரு தூய தமிழ் பேச்சு பேசும்பொழுது அது அந்த அளவுக்கு ஈர்க்கப்படுதா? இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா?
என்னை பொறுத்தவரை நான் ஆழமாக நம்புவது, தமிழில் உரையாற்ற வேண்டுமென்றால், அதுவும் குறிப்பாக ஒரு மேடையிலே ஒரு தலைப்பில் உரையாற்ற வேண்டுமென்றால் நாம் தூய தமிழிலே பேச வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் சாதாரண முறையில் ஒரு நட்பு முறையில் பேச வேண்டுமென்றாலோ, அதிகமாக அலுவல் இல்லாத முறையில் பேச வேண்டுமென்றாலோ, அல்லது ஒரு தொலைக்காட்சியிலே பேச வேண்டுமென்றாலோ வரவேற்புரைக்கு நீங்கள் சென்று பேசுகிறீர்கள். அந்த இடத்தில் தூய தமிழில் பேசுவதை விட பேச்சு மொழியில் பேசுகிற போதுதான் உங்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் இடையே இருக்கிற தூரம் குறையும். அப்போது நீங்கள் சாதாரணமாக பேசலாம். ஆனால் மேடையில் தூய தமிழில் பேசினால்தான் அந்த தமிழ் வளர்வதற்கும் தமிழ் வாழ்வதற்கும், அதே நேரத்தில் நம் தமிழால் அவை அனைத்தும் சாத்தியம் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கும் அது உதவியாக இருக்கும். தூய தமிழில் பேசுவது என்பது வாசகர்களை கவர்ந்து இழுக்காது என்கின்ற கருத்தை நாம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அழகாக பேசினால், தெளிவாக பேசினால் அந்த உரையை கேட்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு நீங்கள் சரியான சொற்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கு சற்று முயற்சி தேவைப்படுகிறது, சற்று மனத்தயாரிப்பு தேவைப்படுகிறது. அந்த மனத்தயாரிப்போடு நீங்கள் பேசுகிற போது மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை ஒரு சொல்லை பயன்படுத்தினால் மக்கள் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கிறது, அதை ஆங்கிலத்தில் சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்கிற நிலை இருக்கிற போது நீங்கள் தமிழில் சொல்லி ஆங்கிலத்திலும் அந்த சொல்லை அரிதாக பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. இறுதியாக பேச்சு என்பது தகவல் பரிமாற்றத்திற்குத்தான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் ஆங்கிலத்தில் பேசுகிற போது ஆங்கிலம் தெரியாதவர்கள் பலர் அங்கே தொல்லைக்குள்ளாவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இன்னொன்றையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். யாராவது ஒருவர் ஆங்கிலத்திலே உரையாற்ற நம்மை படிக்கிற போது, நாம் ஆங்கிலத்தில் பேசுகிற போது ஏதேனும் ஒரு தமிழ் சொல்லை கலந்தால் நமக்கு ஆங்கிலம் தெரியாது என்பதைப் போல அவர்கள் கருதுவார்களே என்கிற அவமானம் நமக்கு ஏற்படுகிறது. ஆனால் தமிழில் ஆங்கிலத்தை கலக்கிற போது நமக்கு எந்த குற்ற உணர்வும் ஏற்படுவதில்லை. இந்த நிலையை நாம் மாற்றிக்கொள்வது நல்லது. நன்றிங்க. கேள்விகள் எதுவும் இருக்கா? கடைசி கேள்வி இல்லை, தவிர்க்கன்னா தவிர்த்துறேன், இல்லை நேரம் பொறுத்து. ஐயா பேசும்போது அந்த தன்னம்பிக்கை குறித்து பேசுனீங்க. உங்கள் உரையினுடைய ஒரு பாதி பகுதியில் கிட்டத்தட்ட முக்கால் வாசி தாண்டும் போது மேடை பேச்சு ஏன் தேவை அல்லது பேச்சுக்கலையில் நிபுணத்துவம் ஏன் தேவைன்னு பேசும்போது அதனுடைய பயன்களை சொல்லும்போது தன்முனைப்பு அடிபட்டு போகும். நீங்கள் தன்முனைப்பு என்பது ஈகோ. நான் சொன்னது ஈகோ. தன் நம்பிக்கை வேறு, தன் முனைப்பு வேறு. நான் சொன்ன தன் முனைப்பு என்று சொன்னது ஈகோ. எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம், அது தேவையில்லாத ஒன்று. அந்த தன்னம்பிக்கைக்குரிய அந்த எல்கை என்னங்கிறது தான் தெரியணும். தன்னம்பிக்கை என்பது நம்மால் சாத்தியம், நாம் முயன்றால் சாத்தியம் என்று நினைப்பது. தன் முனைப்பு என்பது நமக்கு எல்லாம் தெரியும், நம்மை தவிர எவருக்கும் சாத்தியமில்லை, நாம் அறிந்தவற்றை எல்லோரும் கேட்டுத்தான் தீர வேண்டும் என்கின்ற நினைப்பு. அந்த நினைப்பு அகலும். ஏனென்றால் உலகம் பறந்தது, விரிந்தது, அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்று எண்ணுகிற போது நாம் கற்றுக்கொள்ளுகிற மனநிலையில் எப்போதும் மாணவராகவே இருப்போம்.